வீரபாண்டியன் அவர்கள் இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியிலே உதவி பேராசிரியராக தமிழ் துறையிலே பணியாற்றி வருகிறார். நாம் நேற்றைக்கு கூட இந்த பணி தேர்வு என்று சொல்லக்கூடிய அந்த தேர்வை எவ்வாறெல்லாம் எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். துறை தலைவர் குறிப்பிட்டதை போல ஒரு கிராமத்து பின்னணியில் இருந்து எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாத ஒரு சூழலில் ஒரு லட்சிய ஒரு எண்ணத்தோடு இந்த சமூகத்துல பிறந்தோம் மறைந்தோம் என்கிற அதற்கு இடைப்பட்ட காலகட்டத்துல நம்முடைய பெயர் நிலைத்திருக்கின்ற வகையில என்ன செய்தோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. அப்படியான நிலையில் ஒரு கிராமத்திலிருந்து வந்து பொருளாதார பின்னணிகள் ரொம்பவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் நிறைய பேர் அந்த கல்வி நிறுவனத்துல படித்திருந்தோம். உண்மையிலேயே நம்முடைய எழுத்தாளர்கள் பலரையும் பின்னோக்கி பார்க்கிற போது எழுத்தும் வறுமையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக இருக்கும். நம்முடைய புலவர் மரபை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே வறுமையில் வாடுபவர்களாகவே சித்தரித்து காட்டப்படுவார்கள். அதிலும் குறிப்பாக இந்த தமிழ் புலவர்களுடைய நிலைமையை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அதை போலத்தான் இந்த எழுத்துலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் சமூகத்தின் பால் அக்கறை கொண்டிருக்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை நம் சமூகத்துல நீடித்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு சூழலில் அப்படியான ஒரு சாதாரண சாமானிய குடும்ப பின்னணியில் இருந்து வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல எங்களோடு எனக்கு பின்னவர், நான் தமிழ் மொழித்துறையில படிக்கிற போது அவர் தமிழ் இலக்கிய துறையில படித்திருந்தார். ரொம்பவும் அற்புதமான, அதாவது இலக்கியத்தை படித்தால் என்ன கிடைத்துவிட போகிறது என்கிற ஒரு கேள்வி தமிழ்தானே என்று பொதுவாக சொல்லுகிற தன்மை உண்டு. ஆனால் பாரதியாரினுடைய பிறந்த நாளிலே பாரதி என்ன சொல்லுகிறார்? பெரிதினும் பெரிதுகேள் என்று சொல்லுகிறார். பெரிதினும் பெரிதுகேள். அப்படியான ஒரு லட்சியம்தான் அவரை இந்த இடத்திலே வந்து உருவாக்கி இருக்கிறது. ஒரு வகையில் இது உங்களுக்கு ஒரு முன்னுதாரணம். தமிழ் படித்தால் என்னவாகலாம், இந்த தமிழ் உலகமும் தமிழ் அறிஞர்களும் நாடும் போற்றுகின்ற வகையில மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளனாகலாம், சமூகத்தை பற்றிய சிந்தனையாளனாக இருந்து பலருக்கும் வழிகாட்டலாம் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் தான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த மகாகவி மரபில் என்ற பொறுமையிலே உரையாற்றுவதற்கு வருகை தந்திருக்கக்கூடியவர். ஒரு பேராசிரியர் என்கிற நிலையை தாண்டி ஒரு எழுத்தாளர் என்கிற நிலை மிக பொருத்தமான ஒன்று. யார் வேண்டுமானாலும் பேராசிரியர் ஆகலாம், ஆனால் எழுத்தாளன் ஆவது என்பது ஒரு பெருந்தவம். அது எல்லோருக்கும் வாய்க்கின்ற கலை இல்லை. கவிதை கலையோ கதை கலையோ சாதாரணமாக எல்லாருக்கும் வந்து நேர்ந்து விடுகிற ஒரு பாக்கியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அந்த பேரினை சிலரே பெறுகிறார்கள். அந்த வகையில் படிக்கின்ற காலகட்டத்திலேயே அற்புதமான நாவலை, அதாவது தமிழ் படிக்க வருகின்ற மாணவர்களினுடைய பின்புலம் எவ்வளவு வறுமைப்பட்டதாக இருக்கிறது, அவர்கள் எப்படிப்பட்ட அடிப்படை வசதிகளை கூட இல்லாமல் எவ்வாறு போராடி இந்த வாழ்க்கையை, இந்த தமிழ் கல்வியை பெறுகிறார்கள் என்பதை பற்றி மிக அற்புதமான ஒரு நாவல் பருக்கை என்கிற ஒரு நாவல். அதாவது ஒரு படிக்கிற காலகட்டத்துல இந்த நாவல் வெளியிட்ட போது பல்வேறு விதமான சர்ச்சைகளுக்கெல்லாம் உண்டாகும். இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் எல்லாம் உண்டு. ஆனா உண்மையில் அந்த நாவல் அவர்களுக்கானது. அவர்கள் நிலையை பற்றி பேசியது. அதை பற்றி புரிந்து கொள்ளாமலேயே இது யாருக்கானது, நம்முடைய விடுதலைக்காக பேசப்பட்டதல்லவா, நம்மை பற்றியதானதல்லவா என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் கொஞ்சம் பின்னாளில் தான் அதை உணர ஆரம்பித்தார். அது சொன்னப்பட்ட கருத்து என்ன என்பதை பின்னாளில் தான் உணர ஆரம்பித்த ஒரு நிலையை நாம் பார்க்கணும். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நாவலாக அது படுகிறது. சமகாலத்து பதிவுகளை எதன் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னா, எப்படிப்பட்ட ஒரு பெரும் இலக்கியமாக, நீண்ட நெடிய இலக்கியமாக விளங்கக்கூடிய இந்த நவீன இலக்கிய புனைவாகிய இந்த நாவலின் மூலமாகத்தான் நாம் சமகால சமூகத்தினுடைய போக்குகளை நாம் அறிந்து கொள்கிறோம். இது எதிர்காலத்தில் அவர் எழுதிய அந்த பருக்கை என்கிற நாவல் மிக முக்கியமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று ஆவணங்களில் ஒன்றாக திகழப்போவது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சென்னையில் தங்கி கிராமப்புறத்தை பின்னணியாக கொண்டு வந்த எவ்வாறெல்லாம் படித்து பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்பதையும், அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு போராட்டம் நிறைந்ததாக இருக்கிறது என்பதையும் பதிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாவல். நமக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் நாம் இந்த நூல் அரங்கங்கள் பற்றி நிகழ்த்தக்கூடிய அந்த பொழிவுகளிலே இந்த நாவலை குறித்தும் நாம் ஒரு நாள் அதை பற்றியும் நாம் விவாதிக்கலாம் என்பதை சொல்லி,
இந்த அளவில் இன்றைக்கு மகாகவி பாரதியாருடைய பிறந்த நாளிலே மகாகவி மரபு சார்ந்து அவருடைய மரபிலே தோன்றிய புரட்சி கவிகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் எழுத்தாளர் முனைவர் சே வீரபாண்டியன் அவர்களை நம் கல்லூரியினுடைய முதல்வர் சார்பாகவும் தமிழ்துறை பேராசிரியர்கள் சார்பாகவும் இருந்து இந்த நற்கருத்துக்களை எல்லாம் கேட்பதற்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்கள் சார்பாகவும் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அவரை உரை நிகழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்பாக அவருக்கு நம்முடைய கல்லூரியின் சார்பில் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவதற்காக அம்மையார் அவர்களையும் சால்வை அணிவிப்பதற்காக பேராசிரியர் வேலு அவர்களையும் நான் தான் நன்றி சொல்றேன். ஓடியா சீக்கிரம் போடுறா, நீ போடுற போடுறா. இருக்கட்டும், ஒண்ணு யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து 1:30 மணிக்கு இதை விடுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் கொடுக்குறோம். 11வது 1 மணி அளவு தாங்குவாங்க. 1.5 மணி நேரம் 5 நிமிஷம் ஆச்சு. ஒரு சின்ன டீல் சரிங்களா? எனக்கு எப்பவுமே வகுப்பு எடுக்கிறப்போ நான் பேசுறப்போ எதிரில் இருக்கிறவங்க கேட்கணும் ரொம்ப ஆசைப்படுவேன். ஏன் அப்படின்னா நான் அதுக்கு ரொம்ப தகுதியா அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்களை நான் பேசுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சரிங்களா? இப்போ கேட்டுட்டு கடைசியா சரியில்லை 2 அடி கூட அடிச்சுட்டு போங்க. இடையில கொஞ்சம் நீங்க பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா நான் இங்க பேச ஒத்துக்கிட்டது இயல்பா வேற எங்கன்னா கூப்பிட்டா கூட சரி வரேன் பேசுறேன் அப்படின்னு சொல்ல போறேன். இருந்தாலும் இங்க பேச ஒத்துக்கிட்டது கூடுதலா இன்னொரு மகிழ்ச்சி இருக்கு. ஏன்னா முழுக்க முழுக்க இது ஒரு தமிழ் துறை நிகழ்வு. நான் இங்கதான் பேசணும்னு விருப்பப்படுறேன். இங்கதான் என்னுடைய கருத்தை சரிங்களா உங்களுக்கு தேவைய நான் எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் ஓதனா இன்னும் கொஞ்சம் தெளிவா நீங்க கொஞ்சம் பலப்படுவீங்க. தமிழ் பலமாகும், தமிழ் மண் பலமாகும் அப்படின்னு நான் கொஞ்சம் நம்புறேன். சரி, அதனால கொஞ்சம் என்னுடைய இந்த சொற்பொழிவை கொஞ்சம் கவனம் கொடுத்து கேளுங்க சரிங்களா? தமிழ் படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானதா நான் நினைக்கிறேன். சரி, ஏன்னா திரும்ப சொல்றேன், நம்ம எல்லாம் தமிழ் படிக்கிறோம் சரிங்களா? தமிழ்நாட்டுல தமிழ் தான் தலைவிதி. தமிழுக்கு தனியா தமிழ்நாட்டுல தமிழுக்கே தலைவிதி இருக்கு, அது வேற விஷயம் சரிங்களா? இருந்தாலும் தமிழ் தான் தமிழ்நாட்டுல தலைவிதி, வேற எதுவும் மாற்ற முடியாது. இதுதான் நம்மளுடைய மண், இதுதான் நம்முடைய மொழி, இதுதான் நம்முடைய அடையாளம் சரிங்களா? அதனால சரி, ஒரு தமிழ் கவிதை என்பது உலக அளவிலே கவிதை உலகத்துல மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம், மரபு, எல்லா விஷயம் சங்க இலக்கியம் எல்லாம் நம்ம வகுப்பறையில பேசுவோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய மரபை கொண்டிருக்கக்கூடிய இந்த கவிதையில நான் ஒரு டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒரு குறிப்பிட்ட குறுகிய சின்ன வயசுக்குள்ளவே சரிங்களா வாழ்க்கையை அரைகுறையமா பாதியிலே முடிந்து போன ஒரு வாழ்க்கைக்குள்ளவே தான் மெத்த படித்த மேதகு மகாகவி நிரூபித்த இந்த மகாகவி பாரதி பிறந்த இந்த நாள்ல இப்படி ஒரு சொற்பொழிவுக்கு உங்களை எல்லாரும் சரிங்களா வரவேற்று
எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஸ்ரீ சங்கரா கலை அறிவியல் கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கும் தமிழ்துறை தலைவர் உள்ளிட்ட இந்த அழகான தமிழ்துறைக்கும், ஏன்னா தமிழ்துறை அமையறது இன்னைக்கு தமிழக கல்வி கொடுத்ததே சாதாரண விஷயம் இல்லை. ஏதோ ஒரு சின்ன சொல் சொன்னா கூட சொல்லுக்கு பின்னாடி வேற மாதிரியான பொருள் இருக்குன்றத தமிழ் படிச்சவங்க நாம தான் புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு தான் அந்த நுணுக்கத்தை அந்த அளவுக்கு நுட்பமா பார்க்கவோ பழகவோ தமிழ் தான் வாய்ப்பளிக்கும். வேற எந்த மொழியும் வாய்ப்பளிக்காது. வேற எந்த துறையும், கணிதமோ கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ எதுவும் அது மாதிரியான வாய்ப்புகளை தராது. சரிங்களா? அதனால இங்க தமிழ்துறை எவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கிறதுனால அது ஒரு மகிழ்ச்சியின் பேர்ல கூடுதலாக இந்த தமிழ்துறை தலைவர்கள் உள்ளிட்ட தமிழ்துறை பேராசிரியர்களுக்கும் உங்களுக்கும் என் முதற்கண் மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய பேச்சு மகாகவி மரபில் அப்படி தலைப்புல இல்லையா? என்ன பண்றீங்க? கவனியும். சரி, நான் ஒரு 3 முக்கியமான நபர்களை பற்றி இங்க பேச இருக்கிறேன். ஆனா 2 பேர் தான் இவருடைய பேச்சு முக்கியத்துவப்படுத்த வேண்டிய அவசியத்துல இருக்கு. ஒரு விஷயம். சரி, முதல்ல மகாகவி. எப்பயுமே ஒரு விஷயத்தை தொடங்குறோம்னா தமிழ் படிச்சோம். இப்ப மகாகவி மரபில் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்க. மகாகவினா எனக்கு தெரிஞ்ச மகாகவி பாரதியார், அப்புறம் யார் யாரு, உலக அளவில் யார் யாரு, இந்திய அளவில் யார் யார் அப்படிலாம் போயிடக்கூடாது. மகாகவி, மகா ம கா தமிழ் படிக்கணும். இந்த ஆழ வேணும். பகுவத உறுப்பிலக்கண மாதிரி பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் வேணும். அப்படிதான் ஒரு விஷயத்தினுடைய வேர் பிடிச்சு பார்க்கறது, சித்த மருத்துவம்னா நாடி பிடிச்சு பார்க்கறது அப்படின்ற தன்மை தமிழ் படித்தவர்களுக்கு கண்டிப்பா வேணும். வகுப்பறை மாதிரி போற மாதிரி நினைச்ச வேண்டாம். இந்த சொற்பொழி வழியா நான் சொற்பொழியா உங்ககிட்ட அப்படிதான் பேச விரும்புறேன். சொற்பொழி வழியா நான் உங்களுக்கு என்னத்தை கத்துக் கொடுக்க விரும்புறேன் அப்படித்த நீங்க கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கலாம். அப்ப நான் மகாகவின்ற சொல்லியே முதல்ல தொடக்கத்திலே நம்ம பகுவத உறுப்பிலக்கண மாதிரி பிரிச்சு பார்த்து ஆராய்ஞ்சு அதனுடைய பொருளை கண்டறிஞ்சு, அப்ப மகான்னு எதுக்கு சொல்றாங்க, கவினா என்ன பொருள், மகாகவின்னு யாரை சொல்லலாம், மகாகவிக்கான இலக்கண வரையறை எதை பேசுறாங்க, அப்படி யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்ற விஷயத்த நம்ம தொடக்க தலைப்பிலே சில தேடல்களை நிகழ்த்த வேண்டியிருக்கு. அப்படிலாம் நிகழ்த்தி பார்த்தா ஒரே ஒரு சொல் தான். மானுடம் தழுவிய ஒரு மிகப்பெரிய லட்சியவாதம் தான் ஒருத்தன் மகாகவியா இருக்கிறதுக்கு, மகாகவி அவனை அடையாளப்படுத்துறதுக்கான ஒரே ஒரு அளவுகோல், ஸ்கேல் வச்சுக்கலாம். நம்ம எப்படி 8 தொகையை பிரிக்கிறதுக்குன்னா வரையறை, அடி வரையறை அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரி ஒரு ஸ்கேல். அப்புறம் மானுடம் தழுவியனா, இப்ப மானுடம்னா எது? மனித சமுதாயம். அது மட்டும் மானுடமா? மானுடம்னா மனிதர்கள் மட்டும்தான் மானுடமா? மனிதன்றவன் யார்? உள்ளுக்குள்ள மனிதாபிமானம், மனித நேயம் இருக்கக்கூடிய தன்மை இருக்கணும். அப்ப நேயம் இருக்கணும். நேயத்துக்கு அடியில அன்பு இருக்கணும். அந்த அன்பு என்பது உயிர்கள் இருக்கிற நாய்கிட்ட, குரங்கிட்ட, பூனைகிட்ட கூட பரிவு காட்டக்கூடிய தன்மை இருக்கணும். அப்ப மானுடம் என்பது அக்ரணிகளும் சேர்ந்ததாக கூட அங்க இருக்கிறது. அப்ப எல்லா உயிர்களுக்கும் பேசக்கூடிய இல்லையா அந்த தன்மையை கொண்டவன் தான் ஒரு படைப்பாளியா அந்த தமிழகத்துல, இந்த மண்ணுல, இந்த உலகத்துல இருக்க முடியும். அப்படி எல்லா உயிர்களுக்கும் அந்த உயிர்களுடைய பல்வேறு பிரச்சனைகளையும் அவங்களுடைய குரலாகவும் வலியாகவும் சந்தோஷங்களையும் கொஞ்சங்களையும் எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அவதார புருஷன் மாதிரி சொல்லக்கூடிய ஒரு படைப்பாளி தான் இந்த சமூகத்தினுடைய மகாகவி என்ற சொல்லுக்கு தகுதியானவன். சார், இவங்க ரொம்ப தமிழ்ல மரபு கவிதை விட்டுட்டாங்க, புது கவிதைக்கு வந்திருக்காங்க, வெறும் மரபுலேயே எழுதிருக்காங்க, புரியவேல, இல்ல காப்பியங்கள் நிறைய எழுதுற கதைகள் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இது அதுன்னு சொல்லிட்டு இது மாதிரியான அளவுகளை வச்சு பார்க்கறது அது ஒரு ஆய்வு, ஆராய்ச்சி நிலை. நமக்கு அடிப்படையில ஒரு விஷயத்த ஆய்வு பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள இறங்கி முதல்ல நம்ம படிக்கணும். சரிங்களா? தெளிவா நீச்சல் கத்துக்கணும். கரையில உட்காந்து கனவு காணக்கூடாது. இல்ல, மூச்சு பார்க்கணும், தண்ணியுடைய குளுமை தெரியணும், ஆழம் தெரியணும், எவ்வளவு நேரம் மூச்சு, நம்மளுடைய நிலை தெரியணும். இந்த விஷயங்கள் எல்லாம் உணர்ந்தாதான் நாமளும் ஒரு நீச்சல்காரனா மாற முடியும். சரிங்களா? அப்போ ஒரு மகாகவியா இருக்கிறதுக்கு அப்ப அந்த மகாகவியினுடைய ஒரு கவிதையுடைய படைப்புகளையோ, சரிங்களா, அப்ப அவன் எழுதிய அவனுடைய வாழ்க்கையை விட்டா எல்லா விஷயங்களையும் பார்க்கறதுக்குள்ள இறங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் மகாகவியா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அளவிட முடியும். அந்த போக்குல நமக்கு தமிழகம் அறிந்த அல்ல உலக அளவிலே இன்னைக்கு அறிந்த ஒரு மிக முக்கியமான மகாகவியா தான் நம்ம பாரதியார சொல்றோம் இல்லைங்களா? சரி, இப்ப பாரதியார், பாரதி அவருக்கு அடுத்து அவருடைய கூட நெருக்கமா இருந்த பழகினவர். நான் சொன்னல ஒரு 3 பேரை பேச போறேன், ஆனா 2 பேரை தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? ஏன்னா 3வது நபரையும் பேசிதான் ஆகணும். ஏன்னா கோச்சுக்குவாங்க. ஏன்னா ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா பக்கத்துல வந்து பழகினவங்க.
சரிங்களா? அப்படி பாரதியோடு பக்கத்திலிருந்து ரொம்ப நெருக்கமா பழகி அவரை தன்னுடைய தலைவனாக, தன்னுடைய ஐயனாக, ஐயர் தான் கூப்பிடுவார். அவர் கூப்பிட்டதுக்கான ஐயர்ன்றது வேற காரணம். ஐயன்றதுக்கு தமிழ் படிக்க நமக்கு தெரியும் இல்லையா? ஐ அப்படி என்ன பொருள்? தலைவன் இல்லையா? அப்ப தன்னுடைய தலைவனாகவும் ஏற்றுக்கொண்ட அவருடைய தாசன் தான் கனக சுப்புரத்தினம் இல்லைங்களா? பாரதிதாசன். அவர் தான் ரெண்டாவது. சரிங்களா? மூணாவது ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி நான் பேசுறேன் உங்ககிட்ட. சரி, இப்ப இவங்களுடைய மரபுல நம்மளுடைய தமிழ் கவிதைக்குள்ள இவங்க யார் யாரு எது மாதிரியான முக்கியமான வேலைகள் செஞ்சிருக்காங்க, இவங்களை அடியொட்டி வந்தவர் கவிஞர்கள் யார் யாரு, தமிழகத்துல ஒரு 3 ஜென்மம் எடுத்தாலும் நம்ம தமிழை படிச்சு கரைச்சி முடிக்கவே முடியாது. வாழ்க்கை பத்தாது. 300 வருஷம் நீங்க வாழ்க்கை வந்துட்டு சார் நான் சாப்பிட்றத தாண்டி படிச்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட, சரிங்களா, ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு 15 மணி நேரம் நான் படிப்பேன் அப்படின்னா கூட நீங்க 300 ஆண்டுகள் வாழ்க்கை வாழ்ந்து படிச்சீங்கன்னாலும் இந்த தமிழை படித்து முடிக்க முடியாது. தமிழை படிக்கிறது என்னங்க சார்? சரிங்களா? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதல் உலகம் படிச்சுட்டே போயிட்டு இது குரல் இது பொருள் இது அப்படின்னு போறது இல்லை. இது வாசிப்பு தான். அப்படி படிச்சாவே படிக்க முடியாது தமிழை. அவ்வளோ இருக்கு இங்க தமிழ். அவ்வளோ கவிஞர்கள், அவ்வளோ படைப்பு இலக்கியவாதிகள், சரிங்களா, அவ்வளோ ஆராய்ச்சியாளர்கள். தமிழ் அப்படி தவழுது, மிதக்குதுன்றாங்களா, அது மாதிரி மிதக்குது. அதனால முடியாத விஷயம். ஆனா இதுக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு எவ்வளவு நம்மளால மூச்சு கட்டி தம் பிடிச்சி பாத்திர முடியுமோ அந்த அளவுக்கு பாக்கறதான் நாம அந்த பாத்திரம் இல்லைங்களா, இந்த மகாகவி, இந்த பெரும் படைப்பாளிகள் அப்படின்ற அடையாளத்துக்குள்ள இது மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள நம்மளாலே வந்து நிக்க முடியும். அது முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே நேரம் இந்த மகாகவிகள்ல இவங்க நான் சொல்ல வேண்டிய ஒரு வகையில பாத்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த எழுத்துலகத்துல தொடாத துறைகளே இல்லை என்ற அளவுக்கு நிறைய எழுதியிருக்காங்க. எல்லா சூழல்களுக்குள்ளவும் மனித தரப்பினுடைய, சரிங்களா, ஒரு குழந்தையா பிறந்தா அது விளையாட்டு, அந்த குழந்தைத்தன்மை, சரிங்களா, வாலிப வயசுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காதல் உணர்வு, அதுக்கப்புறம் அவங்களுடைய பல்வேறு வாழ்க்கைப்பட்ட பிரச்சனைகள், மற்ற உறவுகள், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குள்ளயும் இறங்கி தன்னுடைய எழுத்த கவனத்தை எல்லா வகையிலையும் கொடுக்கிறவன் தான் கவி. உண்மையான கவி அவனைதான் சமூகம் கொண்டாடும், படைப்புலகம் பேசும். சரிங்களா? ஒரு தாய்மை மாதிரி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையினுடைய எல்லா விதமான அனுபவங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டவளாக தான் தாய் இருப்பார். அப்பா புரிந்து கொள்ளுதல் என்பது அப்ப எல்லா ஒரு நல்ல வளர்ப்புல என்ன இருக்குன்னா, அந்த குழந்தையுடைய எல்லா கவனத்தையும், சரிங்களா, தன்னுடைய கவனத்தை கொடுக்கணும். அவங்களுக்கு விளையாட்டு பிடிக்குமா, இல்ல சாப்பிட்ற நேரத்துல இந்த நேரத்தை எதை சாப்பிடுவாங்க, இப்படி ஒரு தாய் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் படுத்தாலோ அது மாதிரி இந்த மண்ணுடைய மக்கள், தன் கண்மூடி இருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயம் எது மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ள, எது மாதிரியான மகிழ்ச்சிகளுக்குள்ள, எல்லாத்துக்குள்ள எப்படி மனம் கழிக்குதோ, மனத்தை கொடுக்குதோ, இழக்குதோ, அது எல்லாத்தையும் தான் கவனிச்சு கொடுக்கிறவன் தான் இந்த மண்ணுக்காக, மனுஷனுக்காக, சரிங்களா, பேசக்கூடியவன் தான் உண்மையான படைப்பாளி. அது மாதிரி இந்த நான் இதை பேசக்கூடிய இந்த 3 பேர்களுமே தொடாத துறைகளே இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்த சமூகத்துல எல்லா விஷயத்தையும் பேசியிருக்காங்க. சரிங்களா? அதுல மிக முக்கியமான முதல் ஆள் நம்முடைய மகாகவி பாரதி. உண்மையில நினைச்சு பாருங்க, வாழ்க்கை ஜஸ்ட் இப்போ எங்களுடைய வயசுதான். ஒரு 40 வயசு வரைக்கும் கூட வாழ கத்துக் கொடுக்கல. சரிங்களா? 39 வயதிலே இறந்து போன ஒருத்தன் ஒரு 10 வயது இருக்கிறப்போ அவருக்கு வந்து இந்த பாடல் புனையக்கூடிய திறம், இந்த விஷயங்கள் அவருடைய பின்புறத்துல வந்து இயல்பா வந்துருச்சு. சரிங்களா? பாரதி எப்படி புரிஞ்சுக்கிறது, அவ்வளவுதான். அதுவும் இல்லாம என்னுடைய இந்த பேச்சினுடைய இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இப்ப பாரதியை பத்தி பேசுறோம். சரிங்களா? பாரதியார் மகா கவிஞர். சரிங்களா? நமக்கு சிந்துக்கு தந்தை அப்படிலாம் பழமொழிகள்லாம் சொல்றோம்ல, அது மாதிரிலாம் சொல்றேன். எங்களுக்கு சார் மகாகவி பாரதியார் தெரியும், நாங்க இப்படிதான் சொல்லுவோம். பாப்பா பாட்டு பாடியிருக்காரு, குயில் பாட்டு, கண் பாட்டுல அது மாதிரி பாடியிருக்காரு, பாஞ்சாலி சபதம், இது மாதிரிலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிற பாரதி அப்படின்னா எனக்கு தெரியும்னா தெரியும் தான். இது எல்லாரும் சொல்லக்கூடிய பதில். சரிங்களா? ஆனா தமிழ் படிக்கிற நாம இது மாதிரி எல்லாரும் சொல்லக்கூடிய பதில சொல்லக்கூடாது. தெரிஞ்சிருக்குது பெரிய விஷயம் இல்ல, தெரிஞ்சிருக்குதுன்னா என்ன, எப்படி தெரிஞ்சிருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பாரதியை நம்ம எப்படி தெரிஞ்சிருக்கிறோம், சரிங்களா, அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த இவ்வளவு நெடும்பரப்புல ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளவே அவர் வகிக்காத வேலைகளே இல்லை, வாழாத வாழ்க்கையே இல்லைன்ற அளவுக்கு எவ்வளவு விஷயங்களுக்குள்ள தலையிட்டு எல்லா பிரச்சனைகளையும் உள்ளுக்குள்ள எழுத முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேதாந்தத்தை முன்வைக்கிற அளவுக்கு சின்ன சின்ன விஷயத்துல கூட ஒரு குழந்தைய கொஞ்சமா அதுல கூட அவனுடைய ஒரு மெச்சூரிட்டி தெரியும். பாரதியுடைய மெச்சூரிட்டி. ஏன் நம்ம பாரதிய மகாகவின்னு பேசும்? ஒரு படைப்பாளி எப்படி ஒரு உலகத்துக்கான படைப்பாளியா, சரிங்களா, சின்னதா ஒரு கூலி தொழிலாளியா, அந்த கூலி தொழிலாளி வேலை செய்யறாங்கன்னா அவ்வளவு அளவுக்கு, சரிங்களா, பாரதியுடைய பாடல் பிடிக்குமானா, பாரதியை பிடிக்குமானா அதுக்கும் பாரதி இடம் கொடுக்குறாரு. சரிங்களா? எட்டயபுரத்து சமஸ்தானத்து மகாராஜாவா, அவருடைய மனசுல இடம் பிடிக்கிறதுக்கும் அதுக்கும் பாரதி இடம் கொடுத்தாருன்னா அதுக்கும் இடம் கொடுத்தாரு. அப்ப எல்லா நிலைகளிலும் இருந்து பாரதி தன்னுடைய கவிதைகளை தொடர்ச்சா உள்ளுக்குள்ள கொடுத்துட்டே வர வந்திருக்க.
அதுதான் மிக முக்கியமானது. அப்ப அந்த அளவுக்கு பார்த்தோம்னா ஒரு குழந்தை கொஞ்சம் விஷயம் உண்மையா பாரதி பாத்தீங்கன்னா பாரதியுடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவருடைய குழந்தைகள் கூட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லைன்னு சொல்லணும். நேரத்தை அந்த அளவுக்கு அதிகமா அவரு கொடுத்ததே இல்லை. இந்த ஊரை விட்டு அந்த ஊரை, அந்த ஊரை விட்டு திருநெல்வேலியா, புதுச்சேரியா, சரிங்களா, இல்ல மாமியார் ஊரான கடையமா, மாத்தி மாத்தி பிரெஞ்சு அரசாங்கத்துக்கும் ஆங்கிலேய அரசாங்கத்துக்கும் பயந்து பயந்து, சரிங்களா, சிறை பிடிச்சவங்களே இவரை காப்பாற்றணுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள பாரதி பயந்து தன்னை மறைச்சுக்கணும் பெருசா விரும்பல. சரிங்களா, சில சூழல்களுக்காக தன்னை ஒரு நான் இதை சாதிக்கணும்னா நான் கொஞ்சம் மறைஞ்சுதான் நிக்கணும், போய் சிக்கிடக்கூடாது, பலியாயிடக்கூடாது, நான் வாழணும் அப்படி தன்மைக்காகவும் தன்னை மேம்படுத்தி வச்சுக்கிட்டார், காத்து வச்சுக்கிட்டார். அப்ப இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு அலக்கழிகிற வாழ்க்கையில தன்னுடைய மனைவியான செல்லம்மாளுக்கோ தன்னுடைய குழந்தைகளான தங்கம்மாள், விஜயபாரதிக்கோ எல்லாம் ஒரு நல்ல தகப்பனா இருந்து கூட கொஞ்ச வேலை வாழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லைன்ற அளவுக்கு தான் பாரதியுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனா அப்படிப்பட்ட பாரதி தான் எழுதுறாரு, சரிங்களா, ஒரு குழந்தைய கொஞ்ச அளவுக்கு சரி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி அப்படின்னு. ஒரு குழந்தை கண்ணு கலங்கி அழுகுது, கண்ணு தேங்குது, சொட்டு விழுது, இந்த உயிர் பதபதிக்குது, பறி போகுது இல்லையா, என் நெஞ்சில இருந்து மனசு இதயத்துல இருந்து ரத்தமே சுட்டு சுட்டா கொட்டும் போல, ரத்தம் வழியும் போல இருக்கு அப்படின்ற அளவுக்கு ஒருத்தன் ஏங்குறானா, அந்த குழந்தையுடைய கண்ணுல இருந்து அந்த ஒரு சுட்டி துளி கண்ணீர் துளி விழக்கூடிய அந்த வலி இருக்குல்ல, அதை விழாம பாதுகாக்கிறதுனால வலியை உணர்ந்தவன் தான் பாரதி. சரிங்களா, அது இல்லாம இறங்கி நீங்க பார்த்து இறங்கி படிச்சு பாருங்க, சரிங்களா, அந்த பாரதி குழந்தைகளை பத்தி எழுதின பாடல்கள் எல்லாத்தையும் உன்னை அள்ளி அணைக்கையிலே என்னுடைய ஒட்டுமொத்தமான இந்த வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஆக்கங்களும் தேக்கங்களும் ஏக்கம் எல்லாமே அந்த ஒரு அணைப்பிலே அணைஞ்சு போயிடுது அப்படின்ற அளவுக்கு அந்த குழந்தையை கட்டித்தருவதனுடைய மேன்மையை பாரதி அளவுக்கு ஏன் சொல்ற, பாரதி அந்த வாழ்க்கையை அந்த அளவுக்கு வாழ முடியாதவர். நம்மளாம் குழந்தைகளை கூடவே இருந்து குழந்தைகளை வளர்த்துறோம், சரிங்களா, சார் கூட இருந்து வளர்த்து பாருங்க, வளர்த்தாதான் தெரியும். பாரதி எஸ்கேப் ஆயிட்டாரு, அதனால இந்த அளவுக்கு ஆசையா எழுதுறாரு, அப்படி இல்லை, சரிங்களா. இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய ஏன் சொல்ற ஒரு சின்ன குழந்தை விஷயத்துல கொஞ்சத்துல கூட அதுல இருந்து ஒரு தத்துவார்த்த நிலையை கொடுக்கிறவன் தான் இங்க மகாகவியா நிக்கிறதுக்கு பாரதி தகுதியானவன். இன்னொரு வகை, இப்போ நீங்களாம் பாடத்திட்டத்துல பாரதி குறித்த இலக்கியம் ஏதாவது படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? பாரதியார் எதுவுமே வரலையா? இக்கால இலக்கியத்துல இல்ல யூஜில பிஜில எதுவுமே வரலையா? என்ன பாரதியார் கேக்குறேன். சரி, கண்ணன் பாட்டு யூஜிக்கா? இப்போ இக்கால இலக்கியம்ல உங்களுக்கு கண்ணன் பாட்டு, குயில் பாட்டுல வந்திருக்கு. கண்ணன் பாட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல முதல் பருவத்துல வந்திருக்கு, சரிங்களா. சரி, இப்ப பாரதி எப்படி மகாகவின்னு புரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கினா எந்த அளவுக்கு டெப்தா இறங்குறாரு அப்படின்னு பாருங்க. இப்ப பாரதியாருக்கு நம்ம உண்மையிலே ஒரு அடிப்படையா தெரிஞ்சுக்கிறதுன்றது வேற, ஆராய்ச்சி பூர்வமா தெரிஞ்சுக்கிறதுன்றது வேற. கண்ணன் மேல ஒரு மரபார்ந்த ஒரு பார்ப்பனிய குலத்துல பிறந்தாலும் அவர் திடீர்னு கண்ணனை ஒரு காலகட்டத்துல எழுதுறதுக்கான சூழல் என்ன, பாண்டிச்சேரி போயிடுறாரு. பாண்டிச்சேரியில அங்க அரவிந்தர் முதற்கொண்டு, சரிங்களா, சில முக்கியமான உறவுகள் அவர் கிடைக்குது. அங்க கிடைச்ச உறவுகள்ல இப்ப தொடர்ச்சியா கிருஷ்ண உபதேசம் கேட்கக்கூடிய அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு பாரதி கிடைக்குது. அப்ப கண்ணன் மேல மிகப்பெரிய ஒரு ஈடுபாடும் பாரதியாருக்கு ஏற்படுது, சரிங்களா. ஏற்பட்ட பிறகு அப்ப கண்ணன் பாரதிக்குள்ள ஒரு மனநிலையை கிண்டிட்டே இருக்காரு. அப்ப தொடர்ச்சியா கண்ணனுடைய வரலாறு விஷயங்கள்ல பகவத்கீதையில இருந்து எல்லாத்தையும் பாக்குறாரு. பாக்குறப்ப பாரதிக்கு கண்ணன் குறித்து எனக்கு ஒரு இலக்கியம் எழுத, ஒரு கவிதை எழுதுன்னு தோணுது, இல்லைங்களா. ஒண்ணும் இல்ல, கண்ணனை பாரதியாருக்கு பிடிச்சிருச்சு, சரிங்களா. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சா அது என் வாழ்க்கையில எனக்கு எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு பாரதி நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு பாருங்க. கண்ணன் எப்படி இருக்கணும்? என்னுடைய தாயா இல்லையா? கண்ணன் எனக்கு எப்படி இருக்கான்? என்னுடைய குழந்தையா, என்னுடைய தந்தையா, என்னுடைய ஆசானா, சரிங்களா, எனக்கு எஜமானா, எனக்கு சேவகனா, எனக்கு வேலைக்காரனாவும், சரிங்களா. எப்பவுமே இந்த ஆண்டான் அடிமை கான்செப்ட் தான் நம்மகிட்ட இருக்கு. ஐயோ அவர் ஆண்டவர், நான் அடிமைப்பா, இல்லைங்களா. அப்படி எழுதுற தன்மை தான் நமக்கு பக்தி இலக்கிய வரலாறு இருந்து எல்லாமே இருக்கு. ஆனா அந்த ஆண்டானையே அடிமையாக்கி இங்க இலக்கியம் எழுதின ஒரு ஆளு, சரிங்களா, கண்ணன் என் சேவகன், நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய, என்னுடைய மாட்டுக்கு புல்லு போடக்கூடிய, சரிங்களா, நான் இட்ட பணிகள் எல்லாம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒருத்தன் என்னுடைய கண்ணன் என் சேவகன் அப்படின்னும் கவிதை எழுதக்கூடிய அந்த துணிச்சல், சரிங்களா, பாரதிக்கு மட்டும்தான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையில வேறுபடலாம், கொடுக்கலாம். ஆனா ஒரு விஷயம் எனக்கு கண்ணன் எனக்கு பிடிக்குதுன்னா, எனக்கு ஏன் இது எப்படி நான் சொல்ல வரேன்னா, எனக்கு எல்லாமாவும் இந்த கண்ணன் தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு பாரதி, வேற ஒண்ணும் இல்லை கண்ணன் பாட்டுல.
கண்ணன் பாட்டா நமக்கு புரிஞ்சக்கூடிய ஐடியாலஜி என்ன அதுதான். இப்ப பக்தி இலக்கியங்கள் படிக்கிறீங்க இல்லைங்களா? திருஞான சம்பந்தம் எல்லாரும் படிக்கிறோம், ஆண்டாள் படிக்கிறோம், எல்லாமே படிக்கிறோம். பக்தி இலக்கியத்துல நான் எடுத்து படிக்கிறேன், சம்பந்தரா இல்ல மாணிக்கவாசகரா என்ன சொல்றாரு? சிவபுராணம் வருது, என்னப்பா வருது? நமச்சிவாயா வாழ்க, ஆதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் வாழ்க, எண்ணெஞ்சில் வாழ்க வாழ்க, தென்னாடுடைய சிவனை போற்றி 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 போற்றின்றாங்க, வாழ்க வாழ்கன்றாங்க. என்னையா அது? சரி, காரைக்கால் அம்மையார் எழுதுன நூல் தெரியுங்களா? எது? அற்புத திருவந்தாதி. அற்புத திருவந்தாதிப்பா அது அப்படின்ற அளவு இருக்கு. சரி, அப்படி என்னதான் அற்புதம் இருக்கு? ஒரு 100 பாட்டு 100 வெண்பா இறங்கி வாசிங்க அப்படின்னா, இறங்கி படிச்சா சிவபெருமான் தலையில பிறை வச்சிட்டு இருக்காரு, கங்கை வச்சிட்டு இருக்காரு, சடாமுடியை உடையவர், பாம்பு அணிகலன், சரிங்களா, விடையேறிய பெருமான். அதுக்கப்புறம் வேற என்னென்ன சொல்றாங்க? பட்டத்தீட்டினவரு, நெற்றிக்கணையை உடையவர், சுடலை பொடியை பூசி நல்லா சுண்ணாம்படிச்சவர் உடம்புக்கு. அப்புறம் வேற யூஸ் பண்ணிட்டனா? அப்படி மிஞ்சி மிஞ்சி போனா இதை தாண்டி அவருடைய இணையடி, 2 அழகான கால்கள். இந்த இணையடின்னு சொல்ல கூட சாதாரணமா விட்டுறக்கூடாது, சரிங்களா? தமிழ் படிக்கிற எப்பவுமே நமக்கு ஒரே ஒரு சொல்லு கொடுத்த ஒரு கவிதையில ஒரே ஒரு சீர், ஒரு எழுத்துக்கு கூட வேல்யூபிள் இருக்குன்னு சொல்றது தமிழ் மட்டும்தான், இல்லைங்களா? க ங ச இல்ல, க ங ச. அரை மாத்திரை ஒரு மாத்திரையா? குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை, இல்லைங்களா? க, சரிங்களா? இக் இங் அரை மாத்திரை, க ங, இல்லையா? ஒரு எழுத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மொழிய அது வந்து எழுத்து தனி எழுத்தா இருந்தாலும் சொல்லாவும் உருவெடுக்கும், பூன்ற மாதிரி ஒரு சொல்லாவும் உருவெடுக்கும், ஒரு அசையாவும் இருக்கும், சீராவும் இருக்கும், எல்லாமாவும் இருக்குன்ற அளவுக்கு எழுத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்துக்கூடிய மொழி நம்ம மொழி. அப்ப நாம இதை படிக்கிறப்போ ஒரு செய்யுள்ள கவிதையில ஒரு சொல்லுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும், விட்டுறக்கூடாது. அப்படி படிச்சா மட்டும்தான் தமிழ் உள்ளுக்குள்ளேயே நம்ம மனசுக்குள்ள நிற்கும், இனிக்கும், சரிங்களா? இப்ப நம்ம தமிழை வந்து அது மாதிரி படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரைக்கால் அம்மையார் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அற்புத திருவந்தாதியில எல்லாமே திரும்ப திரும்ப எல்லா பாட்டையும் பார்த்தா ஒவ்வொரு பாட்டும் வேற ஒரு சொற்கள் தான் இருக்கே தவிர திரும்ப சிவபெருமானுடைய இந்த ஆடை அலங்காரங்கள் எல்லாத்தையும் பத்தியுமே பேசுது. இப்போ ஒரு காலகட்டத்துல எனக்கு அது ஒரு 100 வெண்பா இருக்கா, படிச்சு பார்த்தா எடுத்து பார்த்தா சரி நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்து வச்சா ஒரு 25 வெண்பா தான் நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்ற அளவுக்கு தான் வந்து தோணுச்சு எனக்கு, சரிங்களா? ஹாய் சார், என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்கா? என்ன பாட்டே பாடல, பாரதியார் பாட்டு அதுக்குள்ள தூங்குற? நான் டீல் பேசிட்டு தானே ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ திரும்ப திரும்ப படிச்சு பார்த்துட்டு அப்ப இவ்வளவு தூரம் எழுதுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பக்தி இலக்கியங்கள் நமக்கு என்னடா கத்து கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, பக்தி இலக்கியம் ஒரு விஷயத்து மேல எப்படி பற்று வைக்கிறதுன்னு கத்து கொடுக்குது. ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிட்டா, சார் எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா என்ன பண்ணோம்? நான் பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் போய் கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாட்டு, மற்ற நேரத்துல டிவி பாக்குறது, இல்ல வெளியே போறது, சாப்பிடுறது, தூங்குறது, இது மாதிரி இருந்தா பிளேயர் ஆயிட முடியுமா? முடியாதுல்ல. ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு மேல கிரிக்கெட்டாவே பொழப்பா இருக்கணும், உண்மைதானே? ஆர்யாவுடைய ஒரு படம் கூட வந்துச்சு, நடுராத்திரில அவருடைய கட்டில் பக்கத்துல வந்து தொங்க விட்டு அவர் பாட்டு பேட் எடுத்து பேட் எடுத்து அடிச்சிட்டு இருப்பாரு. படம் எனக்கு சரியா அனுப்பல. ஏன்னா அப்படித்தான் தூங்குற இடத்துல கூட இல்லையா, கிரிக்கெட் அந்த பால் தோணுனா பால் போயிட்டு வர அளவிற்கு தவிர எப்படி வேணாலும் பேட்டை திருப்பி அப்ப கூட தன்னுடைய அந்த ஆர்வத்தை கத்துக்கணும், வெளிப்படுத்தணுன்றது இருந்தாதான், ஒரு ஆதங்கம் அந்த ஈர்ப்பு இருந்தாதான் நமக்கு அந்த விஷயத்தை சாதிக்க முடியும். பக்தி இலக்கியம் ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சா அது நமக்கு எந்த அளவுக்கு பிடிப்பு இருக்குன்றதான் கத்துக் கொடுக்கு, சரிங்களா? ஒரு சக இணைய பிடிக்குது, சரிங்களா? ஒரு தலைவனுக்கு தலைவியை பிடிக்குது. தலைவன் என்ன சொல்றான், சரிங்களா? கூந்தலுடைய நுனியிலிருந்து கண்ணுல இருந்து கால்ல இருந்து கால் நகத்து வரைக்கும் இல்லையா, நீ வெட்டி வெட்டி போட நகத்துல எல்லாம் குட்டி குட்டி நிலவு தெரிக்குதுன்ற அளவுக்கு எழுதுற அளவுக்கு நகை வரைக்கும் முடி வரைக்கும் எல்லாத்தையும் வர்ணிக்கக்கூடிய, எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய, எல்லாத்தையும் வேல்யூபிளா பார்க்கக்கூடிய, இல்லையா, வேல்யூபிளா பார்க்கக்கூடிய ஒரு படிப்பை பிடிப்பை நமக்கு தமிழ் தான் கத்துக் கொடுக்குது. பக்தி இலக்கியம் குறிப்பா கத்துக் கொடுக்குது. ஏன்னா படிக்கிறதுல நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வர, சரிங்களா? சரி, இப்ப பாரதி மகாகவின்னு சொல்றதுக்கு நான் ஒரு முக்கியமான எடுத்துக்காட்ட உங்ககிட்ட நான் கண்ணன் பாட்டுக்காக இவ்வளவு பேச வந்தேன், சரிங்களா? கண்ணன் பாட்டு, கண்ணன் என் தாய் அப்படி அதான் முதல்ல நினைக்கிறேன், இல்லைங்களா? கண்ணன் என் தாய் என்ற தலைப்புல தான் தொடங்குற. எப்படி முதல்ல எப்படி தொடங்குது நினைப்பிருக்கா? உண்ண உண்ண தெவிட்டாதே, இப்ப நல்லா கவனிக்கணும். உண்ண உண்ண தெவிட்டாதே அம்மை உயிர் எனும் முளையினில் உணர்வெனும் பால் வண்ணமுற வைத்தனக்கே எந்தன் வாயினில் கொண்டு ஊட்டுமோர் வன்மையுடையாள். இதுதான் முதல்
தொடக்கம். அதாவது ஒரு விருத்தத்துல முதல் 2 அடி இல்லைங்களா? உண்ண உண்ண தெவிட்டாதே அம்மை, நல்லா கவனிங்க. உண்ண உண்ண தெவிட்டாதே அம்மை உயிரெனும் முளையினில் உணர்வெனும் பால் வண்ணமுற வைத்தனக்கே எந்தன் வாயினில் கொண்டு ஊட்டுமோர் வன்மையுடையாள் அப்படின்னு சொல்லி ஒரு விருத்தத்துல பாதி. சரிங்களா? 2 அடி. அவர் வந்து ஒரு 15-11 விருத்தமா அதில் எழுதியிருப்பார். கண்ணன் பாட்டு, கண்ணன் என் தாய் என்ற அந்த தலைப்புல மட்டும். சரிங்களா? அதெல்லாம் வேண்டாம். முதல் தொடக்கம் ஒரு தாயை நினைச்சு, தாய்க்கும் நமக்குமான உறவு முதல்ல எப்ப தொடங்குது? முதல்ல குழந்தை பிறந்து, சரிங்களா, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற தன்மை, அதைத்தான் முதல்ல எடுத்து அவரு செய்யறாரு. சரிங்களா? இப்ப இந்த பாட்டை படிக்கிறீங்க, ஒரு தமிழ இலக்கியத்தை எப்படி படிக்கணுன்றதும் சொல்லித்தரேன். பாரதியை நம்ம எப்படி மகாகவின்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரே கல்ல 2-3 விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? இப்ப அந்த பாடலுடைய பொருள் உங்களுக்கு எப்படி புரியுது? பாரதியார் வந்து கண்ணனை வந்து தன்னுடைய தாயா நினைக்கிறாரு. அப்ப தாய்மைனா சத்தான உணவு, ஒரு பால் கொடுக்கறதுனுடைய, அதுதான் வந்து தன்னுடைய உடம்ப, உயிரை, எல்லாத்தையும் ரத்தத்தெல்லாம் பாலாக்கி தாய் ஒரு குழந்தைக்கு கொடுக்குறா, சாதாரண விஷயம் இல்லது. சரிங்களா? அப்படி சொல்றதுனால தாய்மை மிகப்பெரிய மகத்துவமா நம்ம பேசுறோம். சரிங்களா? இப்ப பாரதியார் அப்படிதான் சொல்றாரு அந்த பாட்டுல. உண்மையில பொருள் அதுதான், மேலோட்டமா பார்த்தா பொருள் அப்படிதான் தெரியும். எப்பயுமே ஒரு பாடல் இருக்கு, ஒரு செய்யுள் இருக்குன்னா அந்த செய்யுளுக்கு நேரடியான பொருள் ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அதனுடைய அடுத்த நிலை, 2ஆம் நிலை பொருள் ஒண்ணு இருக்கும். மேல்நிலை பொருள், நம்ம படிக்கக்கூடிய பொருளோ விளக்கமோ எல்லாமே பெரும்பாலும் மேல்நிலை பொருள். 2ஆம் நிலை பொருளை கொஞ்சம் ஒருத்தர் யாராவது கவனம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது. 2ஆம் நிலை பார்வை ரொம்ப முக்கியமானது. அதையும் தாண்டி கடலுக்கடியில கறந்து போற மாதிரி 3ஆம் நிலை பொருள் கூட ஒரு பாட்டிலையும் நம்மளால குறைஞ்சு தமிழ்ல இருக்கக்கூடிய 50% பாடல்களையாவது நம்ம அது மாதிரி பார்க்க முடியும். அதனுடைய திறமை. 2ஆம் நிலை பொருளுக்கு போயிட்டாவே நம்ம பெரியாள்னு அர்த்தம். சரிங்களா? ஏன் சொல்ற, இந்த பாடல் வழியா உங்களுக்கு நான் உணர்த்த விரும்புறேன். உண்ண உண்ண தெவிட்டாதே, சரிங்களா, அம்மை உயிரெனும் முளையினில் உணர்வெனும் பால் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப தாய் தன்னுடைய சத்தை எல்லாத்தையும் பாலாக்கி கொடுக்கறதுனால, சரிங்களா, பாரதியார் அந்த அளவுக்கு அதை மகத்துவமா பெருமையா சொல்றாரா? அப்படிதான் சொல்றாரு இல்லைங்களா? ஆனா நாம அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? பாரதி எப்படி மேல நிக்கிறாரு, ஒரு இலக்கியத்தை நாம எப்படி இறங்கி ஆழமா படிக்கணும் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு எது? பிரியாணி. சரிங்களா? இப்ப பிரியாணி பிடிக்கும். வாழ்நாள்ல பிரியாணினா எனக்கு உயிர். சரிங்களா? பாதுராத்திரி 12 மணிக்கு தூக்கத்தை எழுப்பி கொடுத்தா கூட அவ்வளவு ஆசையா சாப்பிடுவேன். அப்படின்ற அளவுக்கு நமக்கு பிரியாணி பிடிக்கும், இல்ல திருப்பதி லட்டு பிடிக்கும், ஏதோ ஒண்ணு, இப்போ பானி பஞ்சாமிரம் மாதிரி யாராவது ஒருத்தருக்கு ஒண்ணு பிடிக்கும். சரிங்களா? இப்ப பிரியாணி பிடிக்கும். இப்ப நான் உங்களுக்கு இன்னைக்கு மதியம் லஞ்ச் வாங்கி தரேன், பிரியாணி வாங்கி தரேன். ஓகேவா? வாங்கி தரேன், வாங்கி தரேன். இப்ப ராத்திரிக்கு பிரியாணி கொடுங்க, ரொம்ப பிடிக்குமா, ராத்திரிக்கு வாங்கி தரேன். சரிங்களா? நாளைக்கு 3 வேலையை வாங்கி தரேன், நாளைக்கு 3 வேலையை வாங்கி தரேன், இந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு பிரியாணி வாங்கி தரேன். சரிங்களா? சாப்பிடுவீங்களா? சாப்பிட முடியுமா? உண்மையை சொல்லணும். கோழி பிரியாணி, காக்கா பிரியாணி எவ்வளவு இருக்கட்டும், எனக்கு இதுதான் பிடிக்கும்னா அதிகபட்சமா ஒரு 3 நாள் தொடர்ச்சியா 3 நாளைக்கு 3 வேலையும் இந்த பிரியாணியே சாப்பிட்டா 4வது நாள் காலையில பிரியாணி தூங்கினா பிரியாணியா அப்படின்ற அளவுக்கு நமக்கே மனசு வந்துடும் இல்லையா? உண்மை யதார்த்தமா தானே? என்னப்பா யதார்த்தமா தானே? அப்பா உங்களுக்கு எந்த உணவு இருக்கு, இட்லி இருக்கு, தோசை இருக்குது, அது சைடிஷ் அதுன்னு சொல்லிட்டு என்னென்ன கிரேவில எல்லாமே இருக்கியா, எல்லாத்துலயுமே எது அதிகப்படியா உனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னா பிரியாணி தான் நம்புது. அந்த உனக்கு மிக உலகத்துல உணவு வகைகள்ல அதிகப்படியான பிடித்தம் பிரியாணி தான்னாலும் அந்த பிரியாணியை ஒரு 3 நாளைக்கு மேல உங்களால எடுத்துக்கொள்ள முடியல. அப்ப அந்த பிரியாணி வேல்யூபிள் குறைஞ்சு போயிடுதா? என்னதான் பிடிச்சிருந்தாலும். ஆனா பாரதி சொல்றான், உண்ண உண்ண தெவிட்டாதே. ஒரு குழந்தை காலையில 6 மணிக்கு அழுது, அம்மா பால் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 8 மணிக்கு அழுது, 10 மணிக்கு அழுது, மதியம், சாயந்தரம், ராத்திரி, பாதராத்திரி, அதுக்கப்புறம் வெடிகாலத்துல 2 மணி 3 மணிக்கு எப்ப அழுதா இருந்தாலும் இந்த குழந்தைக்கு, சரிங்களா, எது உணவு? பால் தான், தாய்ப்பால் தான். சரிங்களா? இன்னைக்கு மட்டுமா? நான் சொன்ன 3 நாள் மட்டுமா? கிடையாதுல்ல. 3 மாசம் குறைந்தபட்சம் ஒரு குழந்தைக்கு 6 மாசமா தாய்ப்பால் கொடுக்கணும் தான் மருத்துவம் குறைந்தபட்சம். சரிங்களா? 3 வயசு 4 வயசு வரைக்கும் கூட கொடுக்கலாம், அது ஆரோக்கியம். இப்போ 3 மாசம் இல்ல, குறைந்தபட்சம் 6 மாதங்கள். அப்ப 6 மாதம் வரைக்கும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இட்லியை குறைச்சு விட்டுறதோ அது மாதிரி ஏதாவது பண்றதோ அது மாதிரிலாம் செய்வாங்க இல்லையா குழந்தைகள். அப்ப 6 மாசம் வரைக்கும் ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 6 முறை அழுதாலும் 10 முறை அழுதாலும் 6 மாசம் இன்னைக்கு நாளைக்கு அடுத்த வாரம் அடுத்த மாசம் எல்லா வேலையும் அந்த குழந்தை தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்குது. இந்த குழந்தைக்கு திகட்டாதா?
அப்படி 6 மாசம் ஒரு குழந்தை அத்தனை முறை ஒரு நாளைக்கு 6 முறை போட்டா கூட 6 மாசத்துக்கு சரிங்களா எத்தனை நாள் 180 நாள்ல 180 6 போட்டீங்கன்னா எவ்வளவு வரும் இல்லையா? எப்படி வந்து ஒரு 1000 நாளுக்கு மேல இந்த குழந்தை தாய்ப்பாலே குடிக்குது, செகிட்டாதா? உண்ண தெவிட்டாதே அப்படின்னு முதல் அடியில அரை அடி இருக்கானே பாரதி, இந்த சொல்லுக்கு எவ்வளவு பெரிய பொருள் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அம்மை உயிரெனும் முளையினில் உணர்வேனும் பால். சாதாரணமா ஒரு குழந்தை அவனுடைய உறுப்பு, பால் கொடுக்குற உறுப்பு என்றது மனித உறுப்பு இல்ல. வெறும் உறுப்பா மட்டும் அந்த குழந்தைக்கு உயிரை கொடுக்கறதுக்காக கொடுக்கல, தன்னுடைய உயிரையே வந்து கொடுத்து அந்த உயிரினுடைய வழியாதான் சரிங்களா, அந்த உறுப்பினுடைய உயிரினுடைய வழியாதான் உணர்வு என்கிற பாலையும் சேர்த்து கொடுக்கிறாள். ஒரு உயிரினத்துக்கான உணவு மட்டும் கொடுக்கல, உணவு மட்டும் கிடையாது, உணர்வையும் சேர்த்து கொடுக்கிறார். அம்மா இல்லைங்களா? வண்ணமுறை வைத்தனக்கே, வண்ணம் வா போட்டு 3 சூரியன் போட்ட வண்ணம்னா என்னென்ன பொருள் இருக்கு? நிறம்னு ஒரு பொருள், அப்புறம் அழகுன்னு ஒரு பொருள் சரிங்களா. ஒரு சொல்ல அந்த இடத்துல எப்படி கையாடுறாரு பாருங்க, வெறும் எதுக்கைக்காக மட்டும் இல்ல, வண்ணமுறை எப்படி அப்படியே அந்த குழந்தைய அழகா அப்படி தூக்கி 2 கையால அணைச்சு தன்னுடைய சரிங்களா மார்பின் அருகே கொண்டு வந்து வைக்கக்கூடிய அந்த குழந்தைய தாய் வைக்கக்கூடிய அழகு இருக்குல்ல, அப்படியா வண்ணமுறை வைத்தனக்கே எந்தன் வாயினில் கொண்டு ஊட்டுமோர், அழகா அந்த குழந்தை கத்து விடுற மாதிரி கொண்டுட்டு போயிட்டு பாலை ஊட்டுமோர் வன்மையுடையாள் அப்படின்னு எழுதுறாரு சரிங்களா. இப்ப இந்த லைன்ல நமக்கு என்ன பொருள் இருக்கு, அந்த காட்சி தான் தெரியுதா? இந்த அடியில நமக்கு அந்த தாய் அந்த குழந்தைய அழகா தூக்கிட்டு போய், கண்ணனாகிய தாய் அழகா கூட்டிட்டு போயிட்டு தன்னுடைய மார்பின் அருகே வைத்து அந்த குழந்தைக்கு வாயில வச்சு அந்த பால் குடிக்கிறதுக்கு அந்த அம்மா வழி பண்றாங்க அப்படின்ற காட்சி அழகா சொல்றார் இல்லையா. எந்தன் வாயினில் கொண்டு ஊட்டுமோர் வன்மையுடையாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது அடிய முடிக்கிறார். ஆனா வெளிப்படையா தெரிஞ்சா ஒரு இலக்கியத்தை எவ்வளவு ஷார்ப்பா நம்ம கவனிக்கிறதுக்காக சொல்றேன் சரிங்களா. இது மாதிரி சொல்றது இதுதான் பொருள் அப்படின்னு நினைச்சு முடிஞ்சக்கூடாது. கடைசி சொல் என்ன முடியுது? வன்மையுடையால் முடியுது இல்லைங்களா. வன்மையுடையால்னா 3 சுழியின், அதையும் கவனிக்கணும். வன்மைனா 3 சுழியின் போட்டு வன்மைனா என்ன பொருள்? எக்ஸாக்டான முதல் பொருள் இருக்கு. வன்மைனா என்னப்பா? வன்மைனா வலிமை, பலம் அப்படின்னு சொல்றேன்ல, ஸ்ட்ராங். அது எதுக்கு? 2 சூழியின் போட்ட இல்லையா. 2 சூழியின் போட்ட வன்மைனாதான் நமக்கு வலிமை பலம் அர்த்தம். 3 சூழியின் போட்ட வன்மைனா கொடை வல்லன்னு அர்த்தம், கொடைத்தன்மை, வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மை. வன்மைனா வள்ளல் தன்மை சரிங்களா. பாருங்க, பாரதி கண்ணனாகிய தாய் என்ன சொல்றாரு? வன்மையுடையால், அழகத்துமே அந்த குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய வன்மையுடையால் சொல்றாரு. ஏன் அந்த வன்மையுடைய அந்த சொல்லு புடிச்சு பாக்குறாங்க? இது எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இதுக்கும் பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். எது? ஓ, உங்க நண்பன் திடீர்னு அடிபட்டு போச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரைட். உங்களுடைய நண்பருக்கு திடீர்னு அடிபட்டு போச்சு, போன் பண்றாரு, ஒரு அவசரம்டா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருக்கேன், என்னுடைய அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் ஏதோ சொல்லிட்டு எனக்கு ஒரு அவசரமா வருது, ஒரு 20,000 ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? நம்ம பக்கமே வரல, கொடுக்கணும் தோணும் இல்ல. ஒரு அவசரம், ஒரு விபத்து சரிங்களா, ஒரு 20,000 ரூபாய் பணம் வேணும்னா நம்ம கொடுத்துறோம் சரிங்களா. அதே 20,000 ரூபாவை ஒரு மாசம் 2,000 ரூபாய் கேட்கிறாரு, அடுத்த மாசம் 2,000 ரூபாய் கேட்கிறாரு சரிங்களா, ஒரு 10 மாசம் 2,000 ரூபாய் கேட்கிறாரு. கொடுப்பீங்களா? 2 மாசம் திரும்ப 2ஆம் மாசம் திரும்ப பணம் போன் பண்ணிட்டாண்டா, 3ஆம் மாசம் இவனா பணம் கேட்பானா, 4ஆவது மாசம் ஐயோ இவனா, 5ஆவது மாசம் பிளாக் பண்ணு இல்லையா. இப்படியா இல்லப்பா. ஆனா 2,000 ரூபாய் 10 மாசம் கொடுத்தா கூட எவ்வளவு தொகை? 20,000 தானே. அப்புறம் ஏன் கொடுக்க மாட்டீங்க? கொடுக்க தோணல. நான் உட்பட எல்லாமே இயல்புதான் இல்லையா, எல்லாமே இயல்புதான். 20,000 ரூபாய் ஒரே தொகையா கேட்டா கொடுக்கக்கூடிய மனசு, அதை 2,000 ரூபாய் ஸ்பிளிட் பண்ணி பிரிச்சு 10 மாசத்துக்கு தொடர்ச்சியா கேட்டா கொடுக்க தோணல, நமக்கு உதவி செய்ய தோணல, கொடைத்தன்மை நம்ம கிட்ட இல்ல. ஆனா தாய், அந்த குழந்தை நான் சொன்ன மாதிரி 6 மணிக்கு அழுதா கொடுப்பாங்க, 8 மணிக்கு அழுதா கொடுப்பாங்க, 10 மணிக்கு, மதியம், சாயந்தரம் சரிங்களா, ராத்திரி, பாதராத்திரி சரிங்களா, விடியற் காலையில, இன்னைக்கு, நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாசம், 6 மாசம் அந்த குழந்தை ராத்திரியில எப்ப சரியா அம்மாவுக்கு அவசரமா
பாத்ரூம் போனோம் அப்படின்னா கூட அந்த சூழல கூட குழந்தை தாய்ப்பால் கொடுத்துதான் போக முடியும் இல்லையா? அப்ப இன்னைக்கு நாளைக்கு 6 மாசம் வரைக்கும் அந்த குழந்தை அழகாக எப்ப கேட்டாலும் எந்த நேரத்தை கேட்டாலும் தன்னுடைய அந்த உயிரை, தன்னுடைய அந்த பலத்தை, ரத்தத்தை, சரிங்களா, தன்னுடைய தாங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளை, பாலை அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டே இருக்காங்க இல்லைங்களா? உங்களால அதிகபட்சமா 10 மாசம் மாசம் ஒரு முறை கொடுக்க முடியல. ஆனா அந்த குழந்தை எத்தனை முறை எப்போ எந்த நேரத்துல எப்படி கேட்டாலும் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய முகம் சுழிக்கிறானா அந்த அம்மா. அப்ப அந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த கொடையாளி வள்ளல் யார்? தாய். வன்மையுடையாளர் நான் பாருங்க இல்லையா? இப்போ கண்ணன் பாட்ட நீங்க பாக்குறப்போ சரிங்களா, இந்த முதல் விருத்தத்துல என்சிறு விருத்தம் நினைக்கிறேன், முதல் விருத்தத்துல அந்த 2 அடியை மட்டும் நினைச்சு பாருங்க. உன்ன தெவிட்டாதே ஏன் அப்படி எழுதியிருக்கான். இப்ப நீங்க மேலோட்டமா பார்த்தா அந்த பொருள் கிடைக்காது சரிங்களா. நான் மகாகவியின் பாரதி எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கும் இதான் ஐடியா அடிச்சு, நீங்க எப்படி தமிழை படிக்கணும், இலக்கியத்தை படிக்கணும், ஒரு செய்யுளை உறுத்து, ஒரு சொல்லு, ஒரு சீர், ஒரு எழுத்து அசைய கூட விடாம எப்படி கவனிக்கணும், உள்வாங்கணும் அப்படின்றதுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டா நான் உங்ககிட்ட வைக்கிறேன். இப்ப அந்த உண்ணத்தை விட்டாதே அம்மை உயிர் எனும் முளையினில் உணர்வெனும் பால் வண்ணமுறை வைத்தனக்கே எந்தன் வாயினில் கொண்டு ஊட்டுமோர் வன்மையுடையாள். யாரு? கண்ணன் எனும் பெயருடையாள். இப்படிப்பட்ட மகத்துவமான வேல்யூபிளான அந்த தாய் யார் தெரியுமா? அது பேர் என்ன தெரியுமா? கண்ணன். நிறுத்துறான். அப்படியே அழகா என்னுடைய கையில் கட்டி நிறைவான் சரிங்களா, வானம் மாதிரி இருக்கக்கூடிய தன்னுடைய கையில பூமி மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தாங்குற மாதிரி எப்பயும் என்ன தாங்கக்கூடிய மடியில வச்சு அழகா என்ன சரிங்களா, மாய கதைகள் பல சொல்லி மனங்களிப்பான். இப்ப மாய கதைகள் பல சொல்லி மனம் கழிப்பால், அந்த கழிப்பு கூட ஒரு தாய் தன்னுடைய சந்தோஷத்தை எங்க இருந்து கிடைக்காது பெருசாக்கி பேசணும். தமிழ் படிக்கிறவங்களுக்கு ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி சரிங்களா, அந்த பெருமாளையும் அப்படின்ற அளவுக்கு நம்மளால அதை பெரிய எக்ஸாக்ரேட் பண்ணி பாக்குற அளவுக்கு திறமை வேணும் சரிங்களா. இப்ப பாரதி தன்னுடைய மகாகவி என்பதை நிரூபிப்பதற்கு இது ஒரு பாடல் உங்களுக்கு சான்றா இருக்குன்னு நான் சொல்லிட்டு நான் நம்புறேன். ஆனா பாரதிய மகாகவியா இப்ப இது மட்டுமா, ஒரு பெரிய விஷயத்துல இருந்து, கடவுள் சொல்லக்கூடிய அந்த பெரிய விஷயத்துல இருந்து சின்னதா இருக்கக்கூடிய எங்கேயோ பாண்டிச்சேரியில போய் தங்கினாரு. தங்கக்கூடிய சூழல் என்ன பண்ணாங்க, கண்முடியா பாக்குறாரு. உப்பள தொழில் செய்யக்கூடிய, கடற்கரையொட்டி உப்பள தொழில் செய்யக்கூடிய அந்த மனிதர்கள் இருக்கிறாங்க, தொழிலாளிகள். உப்பளத்துல வெயில்ல தன்னுடைய உடம்பு எரிய எப்படி பாடுபட்டு செய்யறாங்க. அவங்க ஒரு சின்னதா குட்டியா ஒரு மார்த்தரையில ஒரு கோயில வச்சுட்டு, சிலையை வச்சுட்டு சரிங்களா, இதான் எங்க தேசமுத்து மாறி ஒரு கோயிலை வச்சுட்டு அந்த கோயில தேசமுத்து மாறியை வழிபடுறாங்க இல்லைங்களா. அப்ப மிகப்பெரிய இந்து மதத்தினுடைய கடவுளான கண்ணன் முதற்கொண்டு சரிங்களா, எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் தன்னுடைய கவனத்தை, எல்லாருக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் பாரதி. மகாகவி அப்படிதான் இருக்கணும் சரிங்களா. அந்த உப்பள தொழிலாளர்களுடைய உப்பள கோயில் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முத்துமாரியன்னு சொல்லக்கூடிய அந்த மாரியம்மனை கூட பாடுறாரு பாரதியார் சரிங்களா. ஆனா அவர் எப்படி பாடுறாரு அதுதாங்க முக்கியம். பாரதியார் எப்படி பாடுறான்னு ரொம்ப முக்கியம். பாருங்க, தேடியுனை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி கேடதனை நீக்கிடுவாய் கேட்டவரன் தருவாய். தேடியுனை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி கேடதனை நீக்கிடுவாய் கேட்டவரன் தருவாய். துன்பமே இயற்கை எனும் சொல்லை மறந்திடுவோம், இன்பமே வேண்டி நிற்போம் யாவும் அவள் தருவாள். நம்பினார் கைவிடுவதில்லை 4 முறை தீர்ப்பு அப்படின்னு அதுக்கு அத்தனை ஒரு என்ன முடியாது சரிங்களா. இதை மட்டும் நான் உங்ககிட்ட ஏன் எடுத்து காட்டுறேன் அப்படின்னா, ஒரு கடவுள் கிட்ட பாரதி போய் ஒரு பாட்டை பாடுறார், முறையிடுறார். யாரு? இந்த தொழிலாளர்களுடைய சார்பில் பேசுற மாதிரி பாரதி பாடுறார் இல்லைங்களா. பாருங்க, தேடி உனை சரணடைந்தேன். எது தொடர்ந்தது? முதல் சொல்லு தேடி உனை. இதையும் நான் பெருசா பார்க்கணும். அப்பனா நான் அந்த வாழ்க்கையில எவ்வளவு அல்லோ கல்லோ பட்டுக்கிறேன், எவ்வளவு நொந்து போயிருக்கேன், நூடுல்ஸ் ஆகிக்கிறேன், என் தலையெழுத்து எதுவும் வக்கில்ல, வாழ வழியில எவ்வளவு பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் நடுவில் அலைஞ்சா கடைசியில தான்டாமா தாய உங்கள்கிட்ட வந்து நான் சரணடைகிறேன்னு பொருள். தேடி உன்னை. உன் கோயில நேரம் டேரக்டா இங்க இருந்து வரணும் அர்த்தம் கிடையாது. ஒருத்தன் ஒரு கோயிலுக்கு எப்ப எப்படி போவான்? எதுவுமே சமாளிக்க முடியாத சரியா, மிகப்பெரிய குறைகளோட இல்லையா. தேடி உனை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி கேடதனை நீக்கி, என்னுடைய கேடுகள் எல்லா கஷ்டங்களா நீக்கிடுவாய் கேட்ட வரன் தருவாய். நான் கேட்கறத குடுன்னு கேட்கிறேன் பாரதி. கேட்ட வரன் தருவாய், நீ தரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கடவுளுக்கு ஒரு பக்கம் ஆணையிடுற மாதிரி கடவுள் கிட்ட பேசாரு. பாரதியுடைய அந்த சைக்காலஜி உளவியல பாரதி எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு மிகப்பெரிய படைப்பாளி எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பாருங்க சரிங்களா. சும்மா யதார்த்தமா தான் அந்த பாட்டு எனக்கு அதை கண்ணில் பட்டேன். இதுல இருந்தே நான் உங்களுடைய சில விஷயம் சொல்ல முடியுமே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப கடவுள்கிட்ட நீ தரணும், கேட்கறத தரணும், எங்களுடைய பிரச்சனை நீக்கணும் அப்படின்னு ஆணையிடுற மாதிரியும் ஒரு துணியோடவும் பாரதி சொல்றாரு.
துன்பமே இயற்கை எனும் சொல்லை மறந்திடுவோம். பாரதிக்கு ஒரு மாற்றம் தேவை. என்ன ஏப்பா, படிப்புனா 4 வார்த்தையும் திட்டுவாங்க, போவாங்க, அலையணும், போகணும், அப்படிதான் படிக்கணும். ஏதாவது பெரிய விஷயமா? வாழ்க்கை நல்லது கெட்டது எல்லாமே தான் இருக்கும். துன்பம் இருக்குதான் செய்ய, அனுபவியா, அனுபவிச்சாதான் அனுபவம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பாரதி அதை ஏத்துக்கலையே. துன்பமே இயற்கை, கஷ்டத்தை இயல்புதான் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லை மறந்துடுவோம் எழுதுறாரு இல்லையா? ஏன் துன்பத்தை நான் அனுபவிக்கணும்? எதுக்கு? இந்த வாழ்க்கையில என்ன இல்லை? இப்ப நான் அந்த கேள்வியை கேட்டேன். இவ்வளவு பெரிய கல்வி நிறுவனம் சென்னை பல்கலைக்கழகன்ற இவ்வளவு பெரிய கோட்டை கோட்டையா கட்டி இருக்கக்கூடிய பில்டிங் அதுன்னு சொல்லிட்டு தமிழகத்துடைய தாய் பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனம் எதுக்குமா கல்வி நிறுவனம்? மாணவர்களை படிக்க வச்சு சரிங்களா, அவங்க நாளைய சமுதாயத்தினுடைய ஒரு தூண்களா மாத்தின்றது தானே. இப்ப அடிப்படையில எங்க பேஸ் மட்டுமே வடிகள் சொல்ற மாதிரி ஸ்பீக் ஆகி ஆடி போய் கிடக்குல்ல, எங்களே அடிப்படையில படிக்க வைக்கிறது வழியில சூழல அப்புறம் எதற்கு அப்படி அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த தன்மை தான் என்னுடைய ஒரு நாவல் பருக்கை என்ற நாவலா வெளிவந்தது இல்லையா? அப்ப கேட்கக்கூடியது ஏன் நான் ஏன் அந்த கஷ்டங்களை அனுபவிக்கணும்? துன்பம் இயற்கைன்னு யார் சொன்னா? ஏன் அதுக்கு இயற்கையா இருக்கணும்? துன்பம் யாரோ ஒருத்தர் கொடுத்தது தானே. நீ மகிழ்ச்சியை கொடுக்காதனால சரிங்களா, பாதிப்பை கொடுத்ததுனால துன்பம் வந்தது அப்படின்னு உணர்றாரு பாரதி. ஒரு மாற்றத்தை காண்றதுக்கு வழி சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க, இன்பமே வேண்டி நிற்போம் யாவும் அவள் தருவாள். சந்தோஷத்தை எதிர்பார்ப்போம், கேட்போம் சரிங்களா. யாவும் எல்லாத்தையும் அவள் தேசமுத்து மாதிரி தருவாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த தொழிலாளர்கள் மக்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. கடவுள் கிட்ட போறாரு, கடவுளை குடுன்றாரு சரியா. இங்க தருவாமா, சரிங்க தருவாப்பா, சாமி தருவோம் சரிங்களா, பொறுங்க அப்படி தருவான்ற அந்த நம்பிக்கையை சொல்றாரு சரிங்களா. நம்பினார் கை கெடுவதில்லை அப்படி நம்பிக்கையில நம்பினார் சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு அந்த தன்மையும் கொடுக்குறாரு. ஏன் சொல்றேன்னா, ஒரு கடவுள் கிட்ட போய் எப்படி அதிகாரமா கேட்கக்கூடியது சரிங்களா, கேட்கறவங்க எதிர்பார்க்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி ஒரு நல்ல சொல் சொல்லக்கூடிய நற்சொல், விரிச்சி கேட்ட மாதிரி ஒரு நற்சொல் சொல்லக்கூடியது. அதே நேரம் நம்பிக்கை எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்பினார் கெடுவதில்லை என்ற நம்பிக்கைக்கு ஒரு அழுத்தம். ஒரு சின்ன பாட்டு, 3 குட்டி குட்டி பத்தி தான், 3 பத்தி இருக்கக்கூடிய பாடல் தான். இந்த 3 பத்தியில ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கடவுள் கிட்ட எப்படி பேசணும், மக்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் இங்க கடவுளுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயத்த பேசி விட்டா போதுமா, அதுக்கு என்ன தீர்வு? நம்பிக்கை தான் தீர்வு அப்படின்னு அதையும் கொடுத்துட்டு போறாரு. சின்ன பாட்டு சரிங்களா, யதார்த்தமா எழுதின பாட்டு. எல்லாத்துக்குள்ளயும் பாரதி ஆண்டான கடவுளை குரல் கொடுத்து உரிமையை கேட்கவும் தெரியுது, இங்க ஆதரவு காட்டவும் தெரியுது, விவசாய குடிகளை சரிங்களா, வாழ்க்கையில நம்பிக்கை வேணும்னு சொல்லிட்டு அது தீர்வு சொல்லவும் தெரியுது. இதுதான் பாரதிய எல்லா பாடலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மெய்யியல் தன்மை, இறையியல் தன்மை. இறையியல்னா சாமி வணங்குறது கிடையாது சரிங்களா. எல்லாத்தையும் ஒரு மெச்சூரிட்டியான மேன்மையான ஒரு புத்தம் மாறிய ஒரு மனநிலையில இருந்து பார்க்கக்கூடிய அந்த அனுபவம் பாரதியாருடைய பாடல்கள் அப்படிதான் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு அணு, ஒரு சின்ன சின்ன அணு இருக்குன்னா கூட அந்த ஒவ்வொரு அணுவையும் அந்த சராசரம் மாதிரி விரிச்சு பெருசா எழுதக்கூடிய அந்த பலம் பாரதியை தாண்டி பெருசா வேற யார்ட்டையும் அந்த அளவுக்கு ஆற்றவே முடியுது. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு சின்னதா, அக்னி குஞ்சொன்று கண்டேன் இல்லையா, ஒரு குட்டியா ஒரு சின்ன தீக்கு சிக்கிச்சு வச்சேன், குட்டி நெருப்பு ஒரு பொறி மாதிரி. ஆனா என்ன பண்ணுச்சு, அங்க ஒரு காட்டை பொந்துடி விட்டு வெந்து தணிந்ததுக்கு, ஒரு காடை வெந்து தணிஞ்சு போச்சு ஒரு குட்டி நெருப்பால. ஒரு அணுவை அண்ட சராசரமாக பார்க்க தெரிந்தவன். அப்ப இந்த காட்டையே அந்த சின்ன குட்டி நெருப்பு கொடுத்தோம் அப்படின்னு அவருடைய வேல்யூபிள் புரிஞ்சவன் பாரதி இல்லையா. பாரதியுடைய கவிதைகள் எந்த அளவுக்கு இருக்கு, ஏன் பாரதி மகாகவின்னு சொல்றான்? நம்ம தமிழ் கவிதை மரபுல உலகெங்கும் இன்னைக்கு பாரதி முன்னிறுத்தக்கூடிய அந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தவனா ஒரு படைப்பாளர் இருக்கான். தமிழ் எந்த அளவுக்கு அவனுக்கு கொடுக்குது, இதெல்லாம் நம்ம இந்த வகையில புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமா இருக்கு சரிங்களா. இன்னொரு பக்கம் எல்லார்கிட்டயுமே பாரதியார் ஒரு மாணவன் மாதிரி பாடங்களை படித்தவர் சரிங்களா. விவேகானந்தர் பிடிக்கும். பெண்ணுரிமை எங்க கத்துக்கிட்டாரு? தன்னுடைய மனைவி எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நிவேதிதாட்ட கத்துக்கிட்டாரு இல்லையா. விவேகானந்தர், நிவேதிதா, அதுக்கப்புறம் புதுச்சேரியில அரவிந்தர் சரிங்களா. அரவிந்தர் முதற்கொண்டு தீவிரவாதத்துல திலகர் பாலகங்காதர திலகர் முதற்கொண்டு எல்லாத்தையும் அப்படிலாம் பார்த்து வந்தவர். கடைசியில குள்ளச்சாமியார் அப்படின்னு ஒரு குட்டி ஆசாமி கிட்ட கூட சரிங்களா, ஆசாமினா ஒரு நம்ம நான் கடவுள் அகோரி மாதிரி குள்ளச்சாமியார் சரிங்களா. அது மாதிரி ஒரு குள்ளச்சாமியார், ஒரு காவி நிறம் போட்ட ஒரு சாமியார் கிட்ட கூட பாரதியார் இந்த வாழ்க்கையை கத்துக்கிட்டாரு. ஒரு கஞ்சா உருண்டைனா அந்த உருண்டை எப்படி இருக்கும் சரிங்களா, அது எந்த அளவுக்கு மனநிலையை மயக்கும், அவர் அந்த சாமியார் பயன்படுத்துறாரு அப்படின்னு எல்லா வகையிலையும் பாரதியார் எல்லாருக்கிட்டையும் எங்கெங்க எதெல்லாம் கத்துக்கணுமோ. ஆனா எல்லாத்தையும் கத்துக்கிட்டாலும் பாரதிக்கு என்பது ஒரு தனிப்பட்ட குரலா தான் பாரதியுடைய படைப்பு வெளிப்பட்டது. அவங்களுடைய நிழலா, ஜெராக்ஸா, அவங்களுடைய கருத்தா தன்னுடைய கவிதைகளை பாரதி வெளிப்படுத்தல. ஒரு தனிப்பட்ட விருப்பமா தன்னுடைய தனித்துவத்தை பாரதி வெளிப்படுத்தியதால் தான் பாரதி மகாகவி சரிங்களா. பாரதி குறித்து அறிமுகம் போதும் நினைக்கிறது வரைக்கும் இல்லைங்களா. அதுக்கடுத்து நாம பேசக்கூடிய இன்னொரு 2வது மகாகவி
சரிங்களா? யார் அப்படின்னா அவரோட பாரதியுடைய வாழ்க்கைய சரிங்களா திரைப்படமா எடுத்து இந்த உலகக்கெல்லாம் ஊருக்கெல்லாம் எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டணும்னு சொல்லிட்டு திரைப்படமா எடுக்க ஆசைப்பட்ட ஒரு இன்னொரு படைப்பாளி ஆன பாரதிதாசன். நான் ஏன் இன்னொரு படைப்பாளின்னு சொல்றேன் சரிங்களா? இப்போ ஒரே கிளாஸ்ல பிஏ தமிழ் 2ஆம் ஆண்டு படிக்கிறீங்க சரிங்களா? உங்களுக்கு 80 மதிப்பெண் வருது, அவங்களுக்கு 82 மதிப்பெண் வருது சரிங்களா? இந்த 2 மதிப்பெண்ல எவ்வளவு பெரிய மன உறுத்தல் ஏற்படும்ல. அப்ப சக நிலையில ஒரே சூழல்ல சரிங்களா ஒரே சேருக்கு போட்டி போடக்கூடிய பதவிக்கு போட்டி போடக்கூடிய இருக்கிறாங்கன்னா அவங்களால இன்னொருத்தரை மனசார அங்கீகரிக்க முடியாது, மனசார தூக்கி கொண்டாட முடியாது, மனித இயல்பு அந்த அளவுக்கு வந்துடாது சரிங்களா? ஆனா தான் கண்ணு மூடி தான் போய் பழகி அவரை புரிஞ்சுக்கிட்ட ஒரு படைப்பாளிய தான் வாழ்நாள் முழுக்க பாரதிய இன்னொரு பக்கம் மகாகவியா நான் சொல்லணுமா பாரதிய சில குறைபாடுகளா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. ஆனா மகாகவி ஏத்துக்கிறதுல 1-2 சின்ன சின்ன தடைகள் தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய 1-2 கருத்து என்ன தெரியுங்களா? பாரதி மேல என்ன குறை சொல்லுவாங்க யாரும் தெரியுமா? பாரதியார் என்ன குறை சொல்லுவாங்க அப்படின்னு தெரியுமா? பாரதியார் வந்து தான் பிறந்த அந்த குலத்தினுடைய சார்பா இருந்து சரிங்களா சில பாடல்களை எழுதிட்டாரு. சில இடத்துல அது மாதிரியான அவருடைய பிராமணிய குலத்தினுடைய துணிகள் எல்லாம் ஒலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில குறைகள் வைப்பாங்க சரிங்களா? இப்போ ஒரே ஒரு சின்ன அதுக்கு எப்படி நம்ம விடை தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறது? ஒரு அமைச்சர் என்ன பண்றாரு, 80 வயசு ஆகுது, இறந்து போயிடாரு சரிங்களா? 32 வயசுல போய் சென்னைக்கு போனார். 32 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் காலங்காலமா என்ன பண்றாரு, ஒரு 25 வயசுல கூட போயிட்டாரு வச்சுங்களேன். காலங்காலம் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் சென்னையிலே வாழ்க்கை வந்தார். ஆனா சென்னையிலே வாழ்க்கை வந்தாலும் மாசத்துக்கு ஒரு முறை 2 மாசத்துக்கு ஒரு முறை எங்கடா போயிடுறாருன்னா சொந்த ஊருக்கு போயிடுறாரு இல்லையா? சரி, செத்த எங்க போய் புதைக்கிறாங்க? என் ஊர்ல என்னுடைய நினைவிடம் சென்னையில கோட்டை கொடி கட்டி வாழ்ந்த அந்த பெருந்தலைவருடைய ஆளுமையுடைய பெரிய படைப்பாளியுடைய கல்லறை எங்கடா இருக்குன்னா அவனுடைய சொந்த ஊர்ல இருக்கு இல்லையா? அப்ப சொந்தம் என்கிற மண் என்கிற அந்த பற்று சரிங்களா யாருக்கும் எங்க விட்டு போயிடாது. இப்ப பாரதியார் மாதிரி பற்று வச்சிருந்தாருன்னா பற்று கிடையாது. இயல்பா நம்மள அறியாம நம்மளுடைய சூழல்ல இருந்து சில பாதிப்புகள் தாக்கத்துல இருந்து தான் நம்ம உருவாகிறோம். ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு செடியை பிடிக்கிட்டு போய் இங்க இருந்து அங்க உங்க கல்லூரியில இருந்து எடுத்து போயிட்டு வீட்டுக்கு போய் நடுறீங்க சரிங்களா? உங்களுக்கு கேஸ் எடுப்போது வேணா, வீட்டுல இருந்து எடுத்து வந்து கல்லூரியில் நடுறீங்க சரிங்களா? வெறும் செடியை மட்டும் பிடிட்டு வருவீங்களா? கூட அதனுடைய வேரை பிடித்துக் கொண்டு ஒரு பிடி மண்ணை சேர்த்தானே வந்து இங்க நடுவோம். ஏன் அந்த செடி கேக்குதா? இல்ல அப்படி கொடுத்தாதான் வளருமா? என்னன்னா ஒரு செடியினுடைய மனநிலை கூட பாதிக்கப்படாத அதனுடைய ஏற்கனவே இருந்த அதனுடைய பிடிப்பில இருந்து அதை விலகி வைக்காம கொண்டு வர தன்மை இருக்குல்ல சரிங்களா? அது இயல்பா எல்லார்ட்டையும் இருக்கும். பாரதியுடைய சில குறைகளா பார்த்தா கூட அது வந்து ஒரு மிகப்பெரிய குறை கிடையாது சரிங்களா? அத நாம இது மாதிரியான புரிதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவார். மிகப்பெரிய கேள்விகளுக்கான விடையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இங்க பெரிய அறிவியல் ஆளுமைகள் இருந்து அறிவு ஆளுமைகள் இருந்து விமர்சனவாதிகள் இருந்து எல்லாரும் பாரதி எங்கெங்கெல்லாம் காயப்படுத்தி கேள்விக்குறியாக்கின விஷயம் அது, பாரதியை குறை சொன்ன விஷயம் அது சரிங்களா? இது மாதிரிலாம் வாழ்ந்துட்டு அது மாதிரிலாம் குறை வச்சா கூட இதுல இருந்து நாத்திகம் பேசின, திராவிடம் பேசின, பகுத்தறிவு பேசின, எல்லாத்தையும் பேசின 2வது மிக முக்கியமான ஒரு படைப்பாளி தான் பாரதிதாசன். ஆனா பாரதிதாசன் கடைசி வரைக்கும் பாரதியார ஐயர் அப்படிதான் சொன்னார். சாதி அடையாளம் இல்லை, மத அடையாளம் இல்லை சரிங்களா? மதிப்பு நிலையில பார்த்தார் பாரதியார் சரிங்களா? அவர் தன்னுடைய தலைவனா ஏற்றுக்கொண்டவர். அதனால பேசலாம் ஒரு இன்னொரு படைப்பாளிக்கு ஒரு படைப்பாளி அவருடைய வாழ்க்கை திரைப்படமா எடுத்து உலகத்தெல்லாம் காட்டினா ஒரு படைப்பாளி தூக்கி கொண்டாடுற தன்மை இருக்குல்ல, அது அவ்வளவு அரிதில் வராதுன்றதுக்காக சொல்ல வர. சரி, அந்த வகையில ஒரு முக்கியமான ஒரு படைப்பாளியா 2வது மகாகவிதை அப்படின்ற ஒரு தளத்துல இருந்து நம்ம பார்க்கக்கூடியவர் பாரதிதாசன் இல்லைங்களா? புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்னு பாடல் எழுதின கவிதை எழுதின படைப்பாளி. இந்த உலகத்தை இருக்கிறபடியே பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை சரிங்களா? அவன் மேல இருக்கான், இவன் கீழே இருக்கான், இவன் இல்லாம இருக்கான், நிறைய வகை வகையா அணிஞ்சிட்டு இருக்கான். இது என்ன உலகம், அது யாருக்கான உலகம்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு புதிய புதிய உலகங்களை பார்க்க விரும்பிய ஒரு படைப்பாளி பாரதிதாசன் சரிங்களா? இன்னொரு பக்கம் தமிழ், நம்மளுடைய மரபார்ந்த தமிழ்ல நிறைய நூல்கள் வந்திருக்கு, காப்பியங்கள் வந்திருக்கு. ஆனா பாரதிதாசன் தான் அந்த காப்பியத்துக்குள்ளயும் பாரதிதாசன் ஏன் நிக்கிறார் சார்? பாரதியார் மாதிரி பாரதிதாசன் பண்ணாரு, என்ன பண்ணாரு சார்? குடும்ப விளக்கு எழுதினாருங்க, எதிர்பாராத முத்தம், பாண்டியன் பரிசுன்னா ஒரு நாடகம், இஸ்லாந்தியார் ஒரு நாடகம் இல்லைங்களா? கவிதை, அப்புறம் புரட்சி கவி, இந்த மாதிரி கவிதைகள் அதாவது எழுதுறாரு. காப்பியங்கள் ஒரு காப்பியங்கள் தான் எழுதிருக்கிறாரு, குட்டி குட்டி காப்பியம், இல்ல கொஞ்சம் பெருங்காப்பியம், அது மாதிரிலாம். பாரதிதாசன் என்ன புதுசா செஞ்சிருக்காரு? பாரதிதாசன் ஒரே ஒரு சொல் தான், மரபார்ந்த நம்மளுடைய தமிழுக்குள்ள காப்பியங்களுக்குள் கலகம் செய்தவன் பாரதிதாசன் சரிங்களா? புரட்சி கவிதை ஒரு கான்செப்ட்,
பில்கணியம் இருக்கு. பில்கணியத்திலிருந்து தமிழ் படுத்தி அவர் வந்து தமிழா இவர் ஒரு தமிழ் நடையில ஒரு காப்பியம் எழுதுறாரு. அந்த காப்பியத்துடைய முடிவை இவர் எப்படி கொடுக்குறாரு? வால்மீகி ராமாயணத்துல கம்பராமாயணம் எப்படி வேறுபடுகிறது இல்லையா? அப்ப அந்த புரட்சி கவிஞன் ஏன் பேர் வைக்கிறான்? இதை எழுதும் இந்த படைப்புக்காக பாரதியாருக்கு புரட்சி கவிஞன், பாரதிதாசனுக்கு புரட்சி கவிஞனே பேர் இல்லையா? காப்பியங்களுக்குள் கலகம் செய்தவர் பாரதிதாசன். ரொம்ப முக்கியமா அதை நம்ம பார்க்கணும். சாதாரண மனுஷன் கிடையாது, சரிங்களா? இன்னொரு வகையில ஒரு ஏறக்குறைய ஒரு 20-25 வயசுல இருந்தே பாரதிதாசன் கவிதை புனையக்கூடிய ஆற்றல்லாம் வந்துருச்சு, சரிங்களா? அவர் முக்கியமான நாத்திகம் பேசினவர், பெரியாரை பின்பற்றியவர், அவர் கடவுள் மறுப்பு சிந்தனை எல்லாமே இருந்தது. ஆனா தொடக்க காலகட்டத்துல அவர் ஒரு குடும்ப வழிபட்டு முதல்ல அவர் எழுதின அந்த புத்தகம் கூட இந்த மயிலம் சுப்பிரமணிய துதிய முதல்னு நினைக்கிறேன், சரிங்களா? மயிலாசலத்து முருகா உனக்கு அழகா அந்த ஒரு சந்தத்தை உட்கார வச்சு எழுதியிருப்பாரு. அது மாதிரி எழுதின ஒரு படைப்பாளி, சின்ன சின்ன பாடல்கள் எழுதினாரு. ஆனா முதல்ல பாரதிதாசனுக்கு எப்படா புத்தகம் வருது? 40 வயதை கடந்துதான் பாரதிதாசனுடைய முதல் கவிதை தொகுப்பே வருது. இப்போ 40 வயசை கடந்து. அப்பதான் பாரதிதாசன் தன்னுடைய கவிதை தொகுப்பை வெளியிட்டு, அது மாதிரி கவிதை எழுதக்கூடிய ஆர்வம் எல்லாமே இருந்து எழுதுவாருன்னு சொல்றது தெரியும். ஆனா ஒரு புத்தகம் போடதான் கவிஞர் உலகம் அங்கீகரிக்கும். ஏன்னா ஒரு கவிதை எழுதியா சொல்லிடுமான்னு பக்கத்துல இருக்க சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த பார்ப்போட்டும் இந்த எல்லா மக்களும் சொல்லிடுவாங்களா? இப்ப பாரதிதாசன் என்கிற ஒரு தன்னைக்கு அடையாளம் எப்படின்னா 40 வயசை கடந்துதான் வருது. ஏன் சொல்றேன்னா, நம்ம இந்த புரிதல் வேணும், சரிங்களா? நமக்கு வாழ்க்கை முடிஞ்சு போயிடல, சரிங்களா? இவ்வளவு நாள் முதலாம் ஆண்டு படிக்கிறேன் சார், நான் இப்பதான் தமிழே பார்த்து படிக்க வந்திருக்கேன் அப்படின்னா சரி சார், தமிழை படிச்சு சலிச்சு டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு MA செகண்ட் இயர் இருந்தாலும் சரி, சரிங்களா? நம்ம தமிழ் இன்னும் எந்த அளவுக்கு தொடங்கணும், எப்படிலாம் படிக்கணும், அப்படிலாம் படிச்சாதான் இன்னைக்கு இந்த தமிழை பிடிச்சி பேச முடியும். சார் நான் தமிழ் வாத்தியாரா வாழ்றதுக்கு மட்டும்தானா, இல்ல தமிழ் பேராசிரியரா, இல்ல ஆய்வுக்கு மட்டும்தானா தமிழ் படிக்கிறவன் தான் இந்த மண்ணுல தில்லா நேர்மையா, சரியா, நான் இந்த சமூகத்தினுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை நின்னு பேச முடியும், நின்னு வாழ முடியும் அப்படின்ற பலம் எங்க கிடைக்குன்னா தமிழ் படிக்கிறவங்க மட்டும்தான் கிடைக்கும். உண்மை இல்ல? ஏன்னா இது நம்ம தமிழ் படிக்கின்ற ஒரு பெருமைக்காகலாம் இல்லை. நீங்க தமிழை இது மாதிரி கொஞ்சம் கவனம் கொடுத்து படிங்க. உங்க வாழ்க்கையினுடைய படிப்படியா துளித்துளியா எல்லா அடுக்குகளையும் எல்லா பிரச்சனைகளுக்குள்ளும், சரிங்களா, தமிழ் உனக்கு பக்கத்தையே வந்து நின்றுட்டே இருக்கும். தமிழ் தான் வாழ்க்கையை கத்துக் கொடுக்கும், புரியுதுங்களா? தமிழ் தாண்டி மற்ற பாடங்கள்லாம் வாழ்க்கையை வாழ கத்துக் கொடுக்கும், அவ்வளவுதான். தமிழ் மட்டும் தான் வாழ்க்கைன்னு நினைக்க கத்துக் கொடுக்கும், புரியுதுங்களா? நீங்க அன்பு ரொம்ப முக்கியமானதுப்பா அப்படின்னு ஒரு திருக்குறள் படிக்கிறீங்க இல்லையா? அப்படின்னு ஒரு திருக்குறள் படிக்கிறீங்க, மனசு உடஞ்சு போய் சோர்ந்து போய் எங்கேயோ வந்து விழுந்து நிக்கிற இடத்துல முயற்சி திருவினையாக்கம் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நம்ம மனம் தளரக்கூடாது அப்படின்ற இடத்துல வந்து முயற்சின்னு சொல்லு மனசுக்குள்ள குத்துச்சுன்னா, எப்போ நீங்க 5ஆவது வகுப்பு படிக்கிறப்ப முயற்சி திருவினையாக்கம் பொருள் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஆனா 35 வயசு வரப்போ மனம் ஒரு வியாபாரத்துல ஒரு படிப்புல ஏதோ போட்டி தேர்வுல ஏதாவது ஒன்று மனசு உடஞ்சி நிக்கிறப்போ முயற்சி திருவினையாக்கம் மூளைக்குள்ள வந்து குத்துச்சுன்னா, இப்ப 5ஆம் வகுப்புல நீ படித்த தமிழ் இங்க 35 வயசுல வந்து உனக்கு 25 ஆண்டுகள் கடந்து வாழ்க்கையை கத்துக் கொடுக்குதுன்னா இல்லையா? அதுக்குதான் தமிழ் படிக்கணும். ஏன்னா அந்த வாழ்க்கையினுடைய 300 தலைமுறைக்கு முன்னாடி முப்பாட்டு 330 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்து போன பாட்டன் தான் அவனுடைய காதல் எப்படி இருந்தது, அவனுடைய குடி எப்படி இருந்தது, அவன் என்ன உணவு சாப்பிட்டான், என்ன விளையாட, எப்படி போர் செஞ்சான் நம்முடைய செவிலக்கியம், சங்க இலக்கிய மரபு. ஆல்ரெடி அவனே வாழ்ந்த ஒரு வாழ்க்கையா, அந்த வாழ்க்கையை தான் அவன் பெருசா மதிச்சு உண்மை என்னவோ விஷயங்கள் என்னவோ அதை கவிதை எழுதி வச்சுட்டு போயிருக்கு. அதுதான் தமிழ். அதுக்கடுத்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திரும்ப தமிழ் எல்லாமே அதுதான். அப்ப தமிழ் என்பது நம்மை நாமளே படிப்பது. உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. என்னன்னா 40 வயசுல நீங்க என்ன பண்ணமோ அது தமிழுக்கு இது சொல்லிட்டு போயிருக்காங்க, தம்பி நீ இதை பண்ணா போதும், சரியா? அளவுக்கு அதிகமா கடன் கொடுக்காத, அளவா கொடுத்தா போதும். எல்லா விஷயங்களும் தமிழே உங்களுக்கு வழி நடத்துது. நம்ம தமிழ் அந்த அளவுக்கு நமக்கானதா புரிஞ்சுக்கணும். இது எல்லா புரிதல்களும் கிடைச்சா, சரிங்களா, இந்த புரிதல்கள் நீ சக மனிதனை நேசிப்ப, பக்கத்துல இருக்கிறவன ஒரு உயிரை, ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன். படிச்சிருக்கீங்களா? படிச்சது இல்லையா? யாருடைய புத்தகம்? தமிழ் சமூகத்தினுடைய மிக முக்கியமான மக்கள் கவிஞன் இன்குலாப், சரிங்களா? இன்குலாப்புடைய கவிதை நூல் இருக்கக்கூடிய கவிதையினுடைய முதல் சொல் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன். ஏன்னா நம்ம சாதாரணமா நடந்து போறோம், கீழே இறங்கி போனா நாங்க புல்ல காலம் வச்சுட்டு போவோம், உடைச்சு போவோம், மாடு மேய்ச்சிட்டு எதோ போயிடும், கண்ணில் கூட படாதியா என்ன? ஆனா அந்த புல்லுக்கு குட்டியோ நீச்சி அந்த புல்லு ஒரு உயிர் இல்லையா? ஓரறிவுடைய உயிரா புல்லு? MA தமிழ் தொல்காப்பியம் மரபியல். புல்லுக்கு எத்தனை அறிவு? ஓரறிவுடைய ஒரு புல்லுக்கு இன்குலாப் இல்ல, தொல்காப்பியர் காலகட்டத்தை சொல்றாரு ஓர் அறிவு இருக்கக்கூடிய உயிர் அது புல்லுன்றது. ஒரு உயிரை உயிரா பார்க்கக்கூடிய
குட்டியோட வளைச்சு முளைச்சி அதனுடைய தண்டை தடைய நீட்டா வந்து பச்சையம் காட்டி வேற ஒரு கூர்மையா இந்த உலகத்தையே அந்த பூமியை முட்டி முளைச்சு கிழிச்சு பரணிக்கக்கூடிய ஒரு வாளினுடைய கூர்மை அந்த அருகம்புல்லுக்கு அந்த புல்லுக்கு இருக்கா இல்லையா? இப்ப அந்த புல் உயிர் இல்லையா? இல்லையா? தொல்காப்பியர் சொன்னாரு, தொல்காப்பியர் சொல்றாரு, என்ப மொழிப எனக்கு முடிய 2-3 தலைமுறைக்கு 2-3 வருஷத்துக்கு முடிய எங்க பாட்டம் சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? அந்த புல்லுக்கு யாரா ஒரு பேர் சொல்லி கூப்பிடணும் ஆசைப்படுவோமா? நாய் கூட கொடுத்தோம் புல்லுக்கு வைக்கணும் தோணுமா? ஆனா இங்கிலா சொல்றாரு, ஒவ்வொரு புல்லையும் பெயர் சொல்லி அடைப்பேன். புல்லுக்கு அழகா ஒரு பேர் வச்சு வா கூப்பிடுவேன் இல்லையா? யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படி மாதிரி நான் கூப்பிடுவேன், கவனிக்க சொல்லுவேன் அப்படி மாதிரி சொல்றாரு இங்கிலா. ஏன் சொல்றேன்னா இப்ப இந்த அளவுக்கு மகத்துவங்களை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப நம்மளுடைய படைப்பாளிகளா தொடர்ச்சி அது மாதிரிதான் எழுதுறாங்க. இப்ப பாரதிதாசனை நம்ம அது வகையிலதான் புரிஞ்சு இந்த புரிதல் இருந்தாதான் நமக்கு இந்த வாழ்க்கை இங்கேயோட முடிஞ்சு போயிடல சரிங்களா? இன்னும் இருக்குது. 60 வயசுல ஒருத்தர் போய் MBBS படிக்க எக்ஸாம் எழுத போல, நீட் எக்ஸாம் எழுதல. ஏன்? இதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டா இதுக்கப்புறம் வேலை கிடைக்க போதாயா? எதுக்கு? மருத்துவம்னா என்ன ஏன் தெரிஞ்சுக்க கூடாது சரிங்களா? வாழ்ந்து முடிக்கிற கடைசி செத்து கீழே விட போறோம், உயிர் போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச நம்முடைய சுய அறிவுக்கு மூளைக்கு அந்த உயிர் போகக்கூடிய மரணத்தை அதனுடைய பாடத்தை கற்றுக்கொண்டுதான் இந்த மனித மூளை மறிக்கிறது இல்லையா? சாவர நொடியில கூட அப்படி பார்க்கணும். வண்ணதாசன், எழுத்தாளர் வண்ணதாசன் அவர் கூட ஒரு சின்னதாக ஒரு கோட் கொடுத்துருப்பாரு, கொட்டேஷன் கொடுத்துருப்பாரு. நீங்க அந்த வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க. இப்போதைக்கு ஒண்ணு கெட்டு போகல, இந்த நிமிடம் தொடங்கினால் கூட எவ்வளவு உயரத்துக்கு போகலாம் இல்லையா? அப்போ மிகப்பெரிய புரட்சி கவின்னு சொல்லக்கூடிய நீங்க மகாகவி என்ற அளவுக்கு பேசக்கூடிய பாரதிதாசன் அவருடைய முதல் கவிதை தொகுப்பை 40 வயதை கடந்துதான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல அப்ப நான் 40 வயசு கடந்து ஒரு புத்தகம் போடலாம், கவிதை எழுதலாம் நினைச்சிடாதீங்க. 40 வயதை கடந்து போட்ட பாரதிதாசனே இவ்வளவு சாச்சிருக்காருன்னா 20 வயசுல 25 வயசுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை கத்துக்க வாழ்ந்தோம்னா அவர் அந்த பேஸ் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. திடீர்னு அப்ப கவிதை எழுத படிச்ச பழகல, அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு படிச்சார், வாசிச்சார், தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்தையும் ஒரு பெரிய பரப்ப பார்த்தார், எழுதி பழகினார். அவரும் ஒரு ஆசிரியர், பள்ளிக்கூடத்து ஆசிரியர் இல்லையா? இப்ப பாரதிதாசன் நம்ம அந்த அளவுக்கு புரிஞ்சு கொண்டிருக்கு. சரி, பாரதிதாசன் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய நாடு இருக்குல்ல, தேசம் எதை தொட்டாலுமே அடிமையாவே இருக்கின்றது. ஒரு பெண் கல்வியா அடிமையா தான் இருக்கு சரிங்களா? கூலி வேலைகளா அடிமையா தான் இருக்கு. மொத்தம் பொருளாதாரத்துல அவன் அதிகமா இருக்கான் கம்மியா இருக்க அடிமையா தான் இருக்கான் சரிங்களா? அவனுக்கு கொடுக்குற ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய மகத்துவத்துல எல்லாத்தையுமே இந்த மனித சமூகம் ஒவ்வொரு அடிமைத்தனம் இருந்துட்டே தான் இருக்கு. பாரதிதாசன் ரொம்ப அவருடைய பாடல்கள் எல்லாமே இந்த அடிமைத்தனத்தை தூக்கி தூர கடாசனம் அவ்வளவுதான் அவருக்கு தேவை. அப்படிப்பட்ட பாடல்களை தான் தொடர்ச்சியா பாரதிதாசன் எழுதிக்க. ஒரே ஒரு 2 வரி சொல்ற பாருங்க. பெண் கல்வி பத்தி, பெண் அடிமை பத்தி பேச, பெண் அடிமை தீரு மட்டும் பேசும் திரு நாட்டின் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கும்பே. இந்த மண் அடிமையா இருக்கு, எல்லா விஷயங்களும் அடிமைப்பட்டு கிடக்குது, அது எப்படா தீரும், எப்படா சரியாகும், தீராத போல இருக்குது, அது பெரிய முயல் கொம்பு போல இருக்குது, கிடைக்காது, இருக்கவே இருக்காது போல இருக்குது, நடக்காது போல இருக்கு அப்படின்னு பாரதிதாசன் சொல்றாரு. ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு சின்ன பேசிக்கான விஷயம் என்னன்னா, பெண்கள் சக உயிர், ஆண் இந்த உலகத்தினுடைய உயிரினுடைய 2 துருவங்கள் இது, ஆண் பெண் தான். ஒரு ஆண் தன்னுடைய இணையா இருக்கக்கூடிய பெண்ணையே அடிமையா வச்சு பாக்குறான்னா அந்த பெண் அடிமை தீரு மட்டும், அது தீர்ந்து தொலைஞ்சு போற வரைக்கும் சரிங்களா? இந்த திருநாட்டுல மண் அடிமைன்றது நாடு விடுதலை அடையாது, இன்னொருத்தங்கிட்ட அடிமையாயிட்டு தான் போனோம். ஏன்னா அதிகாரம்ன்றது என்னன்னு புரிஞ்சுக்கணும் சரிங்களா? எல்லாருக்குமே அதிகாரம் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதிகாரம் பாரதிதாசன் எழுதுறாருன்னா அவருக்கு அதிகாரம் பிடிக்காதான் கிடையாது. தன்னுடைய மனைவி கிட்ட, தன்னுடைய குழந்தை கிட்ட, தன்னுடைய தன்னுடைய கீழே எழுதின கவிஞன் கிட்ட கூட அதை எழுத அதை எடுத்து அப்படின்னா அவரும் அதிகாரம் செலுத்திருப்பாரு சரிங்களா? அதிகாரத்துக்கு எது மாதிரியான அதிகாரமா இருக்கணும்? ஆதிக்கமா இருக்கக்கூடாது. அதிகாரம் ஒண்ணு இருக்கு, பதவி இருக்கு, அடுக்கடுக்கா இருக்கு, ஒவ்வொரு விஷயமும் இருக்கு. ஆனா அந்த அதிகாரம் ஆதிக்கமா இருக்கக்கூடாது. அது மாதிரி ஆதிக்கங்களை, அப்படிப்பட்ட அதிகாரத்தை உடைக்கிறாரு பாரதிதாசன் சரிங்களா? அப்ப மினிமம் இந்த பெண் அடிமை தீர்ந்தாவே இந்த சமூகம் பற்றக்கூடிய மண் அடிமைத்தனங்கள் எல்லா தனங்களும் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு பாரதிதாசன் சொல்றாரு. அதே மாதிரி இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பாரதிதாசனுடைய ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொன்னாவே, அவர் எழுத அந்த ஒரு கவிதை எல்லா பிரச்சனையும் தீர்வு சொல்ற மாதிரி, அதுக்கான காரணங்கள் சொல்ற மாதிரி இருக்கு சரிங்களா? அந்த கவிதையை சொல்றேன், கவனிங்க. வலியோர் சிலர் எளியோர் தமை பதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா. இந்த 2 லைன் இருக்குல்ல,
நம்ம மனசு எங்க உடையும் போது, ஒருத்தர்கிட்ட எங்க போய் கை கட்டி நிற்கும் போது, ஒரு விஓ ஆபீஸ் போயிட்டு கூட நம்ம வெளியே நிக்கிறப்போ அரை வெயிட் பண்ண, இன்னைக்கு வா நாளைக்கு வா அப்படின்னா கூட சரிங்களா, எல்லா சூழல்லையும் ஒரு நம்முடைய மேம்பட்ட ஒரு நிலையிலிருந்து ஒரு அதிகாரத்திலிருந்து நம்ம தாக்கப்படும் போது, அதனுடைய தாக்கம் பாதிப்பு ஏற்படும் போது அப்படியே மனசுக்குள்ள ஒரு புரட்சி வரிகள் மாதிரி அப்படியே ஒழிச்சுட்டே இருக்கு, காதுக்குள்ள குறைஞ்சிட்டே இருக்கும். இந்த 2 லைன். வலியோர் வன்மையானவர்கள் சிலர், அதிகாரத்தில் இருக்கிறவங்க, எளியோர் தம்மை எளிமையானவங்களை வதை துன்பப்படுத்திட்டே இருக்கிறதா? எத்தனை நாள் நீ அடிப்ப நான் குட்டை கூட குனிச்சிட்டே இருக்கணுமா? நான் அவ்வளவு வழியை நான் தாங்கணுமா? வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா மகாராசர்கள், மகாராஜா இல்லையா, இந்த ஊரை நாட்டையே ஆண்ட மகாராஜா வந்தான் சரிங்களா. போன முறை ஏடிஎம்கே ஆட்சி, இந்த முறை டிஎம்கே ஆட்சி. அப்ப ஏடிஎம்கே ஆட்சி இருந்தப்ப அவங்க தான் நாங்க தான் டான் நினைச்சிட முடியுமா என்ன? மக்களுக்கு கருத்து சொல்றாரு சரிங்களா. மகராசர்கள் உலக ஆளுதல் நிலை, நிலையாம் எனும் நினைவா. அது அப்படியே நினைச்சே நிக்கணும், நீ நினைச்சிட்டு இருக்கியா இல்லையா? உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள். இந்த உலகத்தை ஆளுவதற்கு உனது தாயான இந்த தமிழ் தாய், இந்த தமிழ் மண், இந்திய தாய். விடுதலை நினைச்சா இந்திய தாய், மொழி நினைச்சா தமிழ் தாய் இல்லையா? உயிர் வாதை, இந்த உயிர் துன்பப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. மொழி இங்க புழங்கி என்னதான் தமிழ் தமிழ் கொடி கட்டி பிறந்தாலும் தமிழ் அந்த அளவுக்கு புழக்கத்துல ஒரு பெருமையான நிலையில நம்ம வாழ வச்சுட்டு போக முடியல இல்லையா? அப்ப இந்த உலகத்துல பூமியில இந்த தாய், உனது தாய் உயிர்வாதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெளி தமிழா. இதுக்கப்புறம் உதவாது இனி ஒரு தாமதம், இன்னமும் நீ பொறுத்து இருந்தா ஒண்ணுத்துக்கு புரோஜனடா சாமி, என்ன உடனே விழி தமிழா. இந்த பாட்டை தயவுசெய்து கூடுமாளுக்கு மனப்பாடம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்கும் மாதிரியான ஒரு தொடர்ச்சியான பாரதியோடைய அச்சமில்லை அச்சமில்லை பாடுற மாதிரி இந்த பாடலுடைய அடிகள் ரொம்ப தெளிவா சொற்செட்டோட செறிவோட சீர்திருக்கியிருப்பாரு பாரதிதாசன் இந்த கவிதை. வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா உலகால உனது தாய்மிக உயிர்வாதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா. கொலை வாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே குகைவாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. உயர் குணம் மேவிய தமிழா. தமிழங்கிட்ட இல்லாத வந்தவரையெல்லாம் வாழ வைக்க தமிழ்நாடுடா, என்ன உயர்ந்த குணங்களை கொண்டவன் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்துடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்ற மாதிரியான மிக முக்கியமான ஒரு கவிதையா இந்த கவிதையை பாரதிதாசன் கிட்ட பார்க்கணும் சரியா. அந்த அளவுக்கு பாரதிதாசன் இந்த கவிதையில இருந்து நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு படைப்பாளம் எடுத்து புரிஞ்சுக்க முடியும். பாரதிதாசன் இந்த அளவுக்கு அவரை எழுத வச்சதுக்கு அவருடைய சமகால கடத்து வாழ்வியல் ரொம்ப முக்கியம் சரிங்களா. இப்ப நம்ம வரவேற்புரையில கூட ஐயா சொன்னாரு சரிங்களா. இப்போ ஒரு கிராமப்புறத்துல பெரிய ஒரு படிக்கிற சென்னையில ஒரு வறுமை நிலையோட தமிழ் படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அதுக்கப்புறம் நம்முடைய புலவர்கள்லாம் நம்முடைய காலங்காலமா வறுமைப்பட்டவர்கள், வறுமை நிலையில இருந்து புலவர்கள் அதெல்லாம் பரிசு வாங்கியிருக்காங்க அப்படின்ற கதைகள்லாம் நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா. போரடிக்குதா? ரொம்ப நிறைய பேசுறேன்னா சரி கொஞ்ச நேரம் முடிச்சிடுறேன். இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப ஐயா சொன்ன மாதிரி நேரடியா அந்த வறுமை என்று சொல்ல புரிஞ்சுக்கிறதா? வறுமைனா என்ன? உங்களே சாப்பாட்டுக்கே வழி இல்லாம சரிங்களா, சுத்தமா குடும்பத்துக்கு படிக்க கூட தெம்பு இல்லாம, அது மாதிரி ரொம்ப பின்னடைவில் இருக்கக்கூடிய சூழல் தான் வறுமை. அப்ப அந்த வறுமை என்பது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த சொல் பொருளோடு சரி இப்ப நாங்க வாழ்ந்த அதே காலகட்டத்தினுடைய அந்த வறுமையோட சொல் அதே மாதிரி பொருளை கொடுத்துருமானா நாம அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அந்த சூழல் போயிட்ட பிறகு சரிங்களா, இங்க எனக்கு கிடைச்ச தினமும் காத்தால கூழ் கிடைச்சிருந்தது சரிங்களா, என்னுடைய உணவு அது வறுமை கிடையாது. ஆனா சென்னை போன பிறகு அந்த காலையில இருந்து அந்த உணவு கூழ் கிடைக்கலன்றது அது என்னுடைய பிரச்சனை, என்னுடைய தேவை, அதுதான் என்னுடைய வறுமை. இப்ப புலவர்கள் பழைய காலகட்டத்துல சரிங்களா, சங்க இலக்கிய காலத்துல ஒரு காலகட்டத்திலையும் வறுமை நிலையில இருந்தாங்க. அது மாதிரி இருந்த புலவர்கள் எல்லா புலவர்களும் அப்படி இருந்தாங்கன்னா 1-2 புலவர்களுடைய கதைகள் நம்ம அப்படி பார்க்கறோம் பேசுறோம். இப்ப தமிழ் படிக்கிறவங்களா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சரிங்களா? அப்ப உண்மையிலே அப்படிதானா? அப்ப நமக்கு அங்க சைக்காலஜி தேவைப்படுது, மனித உளவியல் தேவைப்படுது, ஒரு மனுஷன் எப்படி புரிஞ்சுக்கணும். இப்ப நான் படைப்பாளியா இருக்கேன் சரிங்களா, பாரதி இருக்காரு, பாரதியா ஒரு வேலைக்கு பெருசா போய் சம்பாதிக்கணும்னு தோணல. அப்ப அவருக்குள்ள அந்த தமிழும் இந்த கவிதையும் இந்த படைப்பும் சரிங்களா, இந்த இந்த மனித வாழ்க்கை எல்லாமே திரும்ப 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 அவர் உள்ளுக்குள்ள சிந்தனையாவே இருக்கு. ஒரு சிந்திக்கிற ஒரு படைப்பாளைய வாழக்கூடிய ஒரு தமிழ் படிச்ச நம்மளால இந்த உலகத்தோடு பொருந்தி வாழ முடியாது. நீங்க தமிழ் உண்மையில அது மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா இங்கதான் உங்ககிட்ட எல்லாத்தையும் பேச வேண்டியது அதே ஒரு தலையெழுத்து தான். முன்னாடி நான் சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு திரும்பவும் அதே ஒரு தலையெழுத்து தான். ஏன்னா நாம படிச்சு இது மாதிரி ஒரு நெறிமுறையோட நேயத்தோட மனிதர்கள் நேசிக்கிற நல்ல பண்புகளோட வெளியே போய் நிற்போம்.
ஒன் டீம், ஒன் ஆஃப் த கிளாஸ் ரூம். சரிங்களா? இங்க 50 வகுப்பறைகள் இருக்கு. அந்த 50 வகுப்பறையில இருந்து நமக்கு பகையாளி மாதிரி வருவான். அந்த 50 வகுப்பறையில அட்லீஸ்ட் ஒரு 20% விழுக்காடு 30 விழுக்காடு பேர் தான் நம்மள மாதிரி ஒரு நல்ல புத்தியோட கொஞ்சம் ஒத்துழைச்சு போற, புரிஞ்சு போற, விட்டு கொடுத்து போற தன்மையோட வருவான். மற்றவெல்லாம் அவன் பொழப்ப அவன் வாழ்க்கை பொழைச்சு போற மாதிரி தான் இருப்பாங்க. இப்ப இந்த உலகத்துல ஆனா என்னன்னா, அவனுக்கும் அந்த உண்மை பிடிக்கும், அவனுக்கும் அந்த அன்பு பிடிக்கும். ஆனா அது அவனுக்கு வாழ தெரியாது, கொடுக்க தெரியாது. அது மாதிரி அவனை வளர்ப்பு எடுக்கல. அவனுடைய படிக்கிறது என்னது, டிகிரி முடிக்கிறதா? அது படிப்பு அவனுக்கு அது மாதிரி கத்துக் கொடுக்குது. ஆனா தமிழ் கத்துக் கொடுக்கும். நம்ம அதான் தமிழாவே படிக்கிறோம். சரிங்களா? சொல்றேன். அப்ப நமக்கு இத்தனை ஆண்டுகள் கழிச்சு கூட நம்மளால அந்த புலவர்களுடைய வறுமையை நம்ம எப்படி அதை பாக்குறது அப்படின்னா, அப்போ ஒரு படைப்பாளிக்கு தொடர்ச்சியா ஒரு வேலையில பொழப்புல தொழில் அப்படின்னு சொல்லிட்டு போய் இயங்கக்கூடிய மனநிலை இருக்காது. திரும்ப திரும்ப அந்த கவிதையா எழுதி தரணும், நிறைய இலக்கியங்களை படிக்கணும், இந்த உலகத்தை, சரிங்களா, வானத்தை, நட்சத்திரங்களை, ஓணுத்தி, இயற்கையை, செடியை, கொடிய, கடைய எல்லாத்தையும் கவனிச்சு, சரிங்களா, சாக்கடையை கூட வந்து சாக்கடையில் எப்படி இருக்கு, ஒரு கவிஞர் எழுதுறாரு. சரியா? கோவம் பக்கம் போனா சாக்கடை தான், மதிய நேரம் நல்ல வெயில் நேரம். சரியா? அடுத்து சில்லுன்னு காத்து, கோவத்து காத்து தான் அது. என்ன அவ்வளவு மனமா இருந்தது எழுதுறாரு. இந்த வெயில்ல, சரிங்களா, கோவம்னா சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தை பத்தி பேசுவோம்ல, நாத்து நாரக்கூடிய இடம். ஆனா அதுக்கு மேல பக்கத்துல போறேன், வெயில் நேரத்துல அந்த கோவத்தினுடைய அந்த குளிர்மையான காற்று வந்து என் மேல படுது. அது அந்த அளவுக்கு எனக்கு, சரிங்களா, நறுமண காற்றை விட எனக்கு பெருசா தெரியுது அதுல. ஏன் சொல்றேன், இப்ப எல்லாத்தையும் பார்க்க அனுபவிக்கக்கூடிய அந்த உளவியல் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை செஞ்சு பிழைப்புவாதம் பண்ணி, சரிங்களா, சம்பாதிக்கிற பொருள் மேல நாட்டம் போகாது. படிச்சா புரியும் இந்த பணம் எந்த அளவுக்கு. நீங்க நினைச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு. நான் மாசம் ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறேன். சரிங்களா? இந்த வருஷத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபாய். என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் சம்பாரிச்சு, இல்ல சாவர வரைக்கும் சம்பாரிச்சா கூட என்னால அந்த வாழ்க்கையில எவ்வளவு சம்பாரிச்சு முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு அதிகபட்சம் ஒரு 5 கோடி தான். ஒன்னும் தப்பு தேராது. 5 கோடிக்கு மேல தேராது. சரிங்களா? இதுலயே நான் வந்து குடும்பம், குட்டி, என்னுடைய செலவுகள், சரிங்களா, வந்தா போனா பெட்ரோல் வந்து வாழ்க்கையில எல்லாத்தையும் வாழணும். அப்படி பார்த்தா கூட என்னால ஒரு 3 கோடி கூட மீட்ட முடியாது. நினைச்சு பாரு, இந்த 30 தேவர்லாம் சொல்றாங்களே, அப்பெல்லாம் கொடுத்த இந்த ஒரு பிறப்பு, ஆனா 3 கோடி கடா இவ்வளவு ஆட்டம். எல்லாம் இப்ப நினைச்சு பாருங்க, ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறது என்பது நம்முடைய கனவு, பெரிய விஷயம் இல்ல. நீங்க அது இருந்தா வாழ்க்கை வாழ்ந்தலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அதனுடைய ரிசல்ட் என்னன்னு பாருங்க, தேராது உண்மையிலே. அப்ப சரி, அப்படியே நான் உளமாடி தேத்தி சிக்கனம் பண்ணி எங்க அம்மா கொடுக்காம, அக்கா செய்யாம, அனந்தமிகளுக்கு செய்யாம, சரிங்களா, இந்த மாமியார்கிட்ட கூட உனக்கு கொடுக்காம, நண்பனுக்கு வாழாம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு நான் சேர்த்து வச்சு 3 கோடி சேர்த்துட்டா அப்படின்னு நான் காட்டிட்டா, பக்கத்து வீட்டுக்காரன் பாக்குறேன், அவன் எவ்வளவுன்னு கேட்டா 13 கோடி சேர்த்துருக்கான்றான். சரிங்களா? பக்கத்து தெருவுக்காரன் 30 கோடின்றான். சரிங்களா? அதே அந்த காஞ்சிபுரத்துல மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன் எவ்வளவு சொல்றாரு, 300 கோடின்றாரு. அங்க 3000 கோடி. யாரு? அனில் அம்பானி. 3000 கோடி காட்டுறாங்க. அப்படி சொத்து மதிப்பு இல்ல, வேலை பார்த்த வேலை. சரிங்களா? அப்ப உனக்கு மேல ஒருத்தன், உனக்கு அந்த பக்கம் ஒருத்தன், அப்ப 3 கோடி 30 கோடி தொகை மதிப்பு என்பது உனக்கு அது இலக்கா நிக்கவே முடியாது. பணம் இலக்கா நிக்க முடியாது. அப்ப அந்த புரிதல் கிடைச்சா இங்க பொருள் தேட ஒரு படைப்பாளிக்கு மனம் போகாது. இன்னொரு பக்கம் இது வந்து ஒரு பாசிட்டிவ் வியூ. சும்மா ஐயா சொன்ன விஷயத்த நம்ம அந்த வறுமையை கூட எப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், ஒரு பாசிட்டிவ் வியூ. இதே இன்னொரு வியூல பாத்தீங்கன்னா, பாட்டு எழுதுனா புலவனுக்கு அரசன் பரிசல் தர போறான். பரிசல் அதுதானே பொருளாதாரம், அதுதான் வாழ்க்கை வாழ்றதுக்கு தேவை. அப்ப நான் எழுதிய படிப்புக்கு படிப்புமாச்சு, பொருளாதாரத்துக்கு பொருளாதாரமாச்சு. கிடைக்கிறப்ப நான் ஏன் அப்புறம் இன்னும் வேற வேலைக்கு போயிட்டு என்னுடைய நேரத்தை, என்னுடைய உண்மையான மனசை எதுல பிடிச்சிருக்கு அந்த வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு போறேன். நான் ஏன் ஒரு வேலைக்கு போகணும்? புலவன் ஏன் சம்பாதிக்கல, அவருடைய வறுமை நிலைக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம இந்த இன்னொரு வகையில பார்க்கலாம். சரிங்களா? ஏன் இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, ஒரு கவிதைய நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு காலகட்ட சூழலையும் தமிழ் படிக்கிறோம் எப்படி ஒவ்வொன்றுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுவார். அப்படி பாரதிதாசனை புரிஞ்சுக்கிறப்ப அவருடைய இவ்வளவு மகத்துவமான சில கவிதைகளுக்கும், சரிங்களா, நூல்களுக்கும் எது அவரை புரட்சி கவியா பாவேந்தனா மாத்துதுன்னா, அவருடைய சம காலகட்டத்து வாழ்க்கை. ஒண்ணு விடுதலை போராட்ட இயக்கம், 2 இயக்கம் ரொம்ப அவருடைய காலகட்டத்தில் முக்கியம். விடுதலை போராட்ட இயக்கமும், இன்னொன்னு சமூக சீர்திருத்த இயக்கம். நீதி கட்சி வந்தது, சரிங்களா, ஒரு தனித்தமிழ் இயக்கம் மாதிரி வந்தது. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ராஜாராம் மோகன் ராய் மாதிரி வந்து சிசுவெல்லாம் காலி பண்ணாங்க, சதியில காலி பண்ணாங்க அப்படின்ற மாதிரியா. சரிங்களா? அதுக்கப்புறம் பக்தி இலக்கியங்கள வள்ளலாரே வந்து ஆதிசங்கர் வந்து இவங்களா வந்து எப்படி பக்தி வழியில நின்னும் எப்படி மனிதத்துவத்தை பேசினாங்க. சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்குள்ள எல்லாம் அது எல்லாமே சேரும் அதுக்குள்ள. சரிங்களா? விடுதலை என்பது தமிழகத்தினுடைய விடுதலையிலிருந்து இந்திய விடுதலை வரைக்கும் சேரும். இப்ப இந்த சூழல்கள் தான் பாரதிதாசனை
சரிங்களா? சம காலகட்டம் ஏங்க வைக்குது. எப்படிங்க அது? எப்படிமா அது சம காலகட்டம் எப்படி ஏங்க வைக்கும்? 2021 வரைக்கும் நான் கவிதை எழுதணுமா? சரிங்களா? என்னுடைய கவிதையில் உள்ள சரிங்களா ஒரு 10 கவிதை புத்தகம் இருக்கு. அதுல கொரோனான்னு ஒரு சொல்லு கூட வரல. 2023 ஒரு கவிதை தொகுப்பு வந்தது. அதுல பார்த்தா கரோனான்னு ஒரு சொல்லு இருக்கு. எப்படி? அப்ப சமகாலகட்டத்தினுடைய சமூக அசைவு இயக்கம் ஒண்ணு இருந்திருக்கு இல்லையா? அப்போ ஒரு சூழல் தொடர்ச்சியா கவிதைகளையோ ஒரு மனிதனை இயங்க வைக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை தான் நம்ம கவிதை எழுதுறோம். வேற ஒண்ணும் இல்ல. நம்முடைய மனநிலைகளை, நம்முடைய மனசு வழியை புரிஞ்சுக்கிட்டா, பசிக்குது, ஐயோ அடி வயிறு, சரிங்களா இல்லையா, வயிற்றுக்குள்ள பெரிய ஒரு உருண்டிய சுழலுது அப்படின்னு உணர்ந்தோம்னா, நாளைக்கு நாம 1 மணிக்கு சாப்பிட்டு இருப்போம், எதிரில் இருக்கிற நண்பன் 1 மணிக்கு சாப்பிடாம இருப்பான், சரியா? அப்ப தோணும், அவனுக்கும் அந்த அடி வயிற்றுல அந்த வலி உருளுமா, அந்த பாறை உருள மாதிரி ஏதாவது உருளுமா, வலிக்குமா, அவன் கண்ணில் பார்க்கக்கூடிய நம்ம கவனிக்கக்கூடிய பார்வையில சரியா என்ன சாப்பாடுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவானா அப்படின்னு நம்ம உணர்ந்தோம்னா, மனசு என்ன பண்ண இயல்பா எல்லாருக்கும் மனித மனசுதான், மனிதாபிமானம் இருக்கும், சாப்பாட்டுல பாதி கொடுக்கலான்னு தோணும். இதுதான் மனித வாழ்க்கையை புரிந்து கொள்வது என்பது இல்லையா? அப்போ பாரதிதாசன் மகாகவியா பேசப்படுறதுக்கு சரிங்களா இது மாதிரி தன்னுடைய மக்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசுறது ஒரு சூழல் இல்லாம, தன்னுடைய மொழிக்காக திரும்ப 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 தமிழுக்காக மேல வச்சு பார்த்த சில இடங்கள் இருக்கு. ஏன் மொழி தமிழ் இவ்வளவு நம்ம பேசணும்? மொழி இனம் சமூகம் எல்லாம் பேசுறாங்களே, என்ன அதெல்லாம் டயலாக் மாதிரி ஒரு வேர்ட்ஸா, வார்த்தைகளா, சொற்களா இல்லையா? புரிஞ்சுக்கணும். ஒரு மொழி அழிஞ்சா இனம் அழியும்ன்றாங்கல்ல, அதனுடைய பின்புலத்துல மிகப்பெரிய காரணம் இருக்கு சரிங்களா? உக்ரைன்ல 40,000 பேர் செத்து போயிட்டாங்க. காசா தெரியுங்களா? கேள்விப்பட்டீங்களா? எத்தனை வருஷமா போர் நடக்குது தெரியுமா? பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்குமான போர்ல காசால 40,000 70,000 பேருக்கு மேல செத்து போயிருக்காங்க. ஏன் இதுக்குன்னு கேட்க போறது இல்ல சரிங்களா? இலங்கையில ஒரு 700 பேர் செத்து போயிருப்பாங்க. இங்க ஏன் இதுக்குன்னு கேட்க மாட்டோமா? சொல்றது புரியுதாமா? பாலஸ்தீனத்துல காசா சிட்டில 70,000 பேர் செத்து போயிட்டாங்கம்மா. ஜூலை மாசம் ஒரே மாசம் மட்டும் சரிங்களா சிறுவர்கள், ஒரு 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் மட்டும் 178 பேர் செத்தாங்க. ஒரு சின்ன குழந்தைங்க அடிப்படை செத்து போச்சு, எவ்வளவு வாழ வேண்டிய வயசு இப்பதான் முளைச்சு வருது, எவ்வளவு தவிப்போம். 172 78 72 சிறுவர்கள் செத்து போனாங்க. இங்க ஏதாவது ஒரு அசைவு இயக்கம் இருக்கா? நம்ம அட்லீஸ்ட் தெரியுமா? இந்த காசால 77,000 பேர் செத்தாங்க தெரியுமா? ஆனா ஒரு 700 பேர் ஒரு குண்டு வெடிப்பு திடீர்னு நடந்தது இலங்கையில சரிங்களா, ஈழத்துல. அங்க அதுக்கு இங்க டிவியா பேட்டி என்ன, மேடை என்னங்க, கண்ணனர் போஸ்டர் என்ன, சரிங்களா கவிதைகள் என்ன, மேடையா பேச்சு என்ன, இதெல்லாம் நடக்காத. 70,000 பெருசா 700 பெருசா? அப்ப 700 பேருக்கு ஏன் குரல் கொடுக்குறீங்க? இலங்கை என்பது எப்பயும் இந்தியாவோட தூரம் போயிடுச்சுல. நடுவுல தான் பக்குலியாரெல்லாம் என்னென்ன பண்ணி சுனாமி மாதிரி அது பாக் ஜல சந்தியா ஓடுதேம்மா. இலங்கை வேற தனி தீவா மாறி போச்சு, இந்தியா தனியா ஒரு நாடா நிக்குது இல்ல. இலங்கைக்கு நமக்கு ஆப்போசிட் இந்தியா தான் நம்ம கிரிக்கெட் டீம்ல கூட. அப்புறம் ஏன் இலங்கையில செத்து போனாங்க அழுகுற? நீ பிரச்சனை பண்ற, எதிர்த்து குரல் கொடுக்குற, நுந்துக்குற ஒய்? ஏன்னா தமிழன் அவனால உனக்கு ஏதாவது லாபம் இருக்கா? இல்ல. ஆனா அந்த தமிழன் அழிஞ்சா நாளைக்கு இந்த தமிழன் அழிவான் இல்லையா? ஒரு மொழியினுடைய பலம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் தமிழ் திரும்ப தாய்மொழி எல்லாத்தையும் பேச, அவன் மட்டும் பேசக்கூடாது, ஒட்டுமொத்தமா எல்லா மனிதர்களும் தமிழர்களும் பேச வேண்டிய விஷயம் தான் இது. இப்ப மொழி அழிந்தால் இனம் அழியுன்றது அதான் காரணம். 3 வீடு இருக்குது, முதல் வீடு தமிழன், 3 வீடுமே தமிழனா, 3 பேருக்கு ஒரு டச்சு சரிங்களா, ஒரு பழக்க வழக்கம், ஒரு உறவு முறை இருக்கும் சரிங்களா. திடீர்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் முடியல, 10 வருஷமா ஒரு வாழ்ந்த வாழ்க்கை, வீடு வித்துட்டாரு, ஒரு இந்திக்காரனுக்கு வித்துட்டாரு, 10 மாசம் ஆச்சு. முதல் வீட்டுக்காரனுக்கும் 3வது வீட்டுக்காரனுக்கு இருக்கிற டச்சு துண்டிக்கப்படும்ல. இப்ப முதல் வீட்டுக்காரன் சண்டை போட்டானா இந்திக்காரன், 3வது வீட்டுக்காரன் கேட்க சண்டை நடக்குதான்னு தெரியாது, கேட்க வர மாட்டான். 3வது வீட்டுக்காரன் அவங்க போய் அவங்க சண்டை போட்டானா, அவனை அடிச்சு காலி பண்ணானா, இங்க அவனும் கேட்க மாட்டான். வாழ்க்கையில எல்லாமே அமைதியா நடந்துட்டு இருக்க மாதிரி ராக் பிரவர் சொல்றாரு பிரெஞ்சு கவிதையில. சொற்கள் ஒரு சின்ன தொகுப்பு, எல்லாமே அமைதியாக நடந்து கொண்டிருப்பதால் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நான் நினைச்சிருக்காங்க மனுஷங்க. 3 வேளை சோறு கிடைக்குது, வீடுக்கு தூக்கம் இருக்குது, இடம் இருக்குது, அதனால எனக்கு அந்த பிரச்சனையில வாழ்க்கையில நினைச்சிட்டு இருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சு தூக்கி தூரப்பட்டு போயிட்டா, நம்ம கொண்டு கதவு சதி போத்துட்டா, உள்ள இருந்துட்டா நடந்துடாது. இன்னைக்கு அவன், நாளைக்கு நாம. மொழி அழிந்தால் இனம் அழியும்ன்றது இதுதான் சரிங்களா. அப்ப மொழியை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சலோட வச்சுக்கணும். ஒரே ஒரு இந்திக்காரன் நடுவில் விட்டதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு, நாமளே காணாம போயிடும். அதுதான். அப்ப ஏன் பாரதிதாசன் திரும்ப திரும்ப தமிழ் 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 சொல்லிட்டு தமிழ் மொழி சார்ந்த கவிதைகளை பிடிச்சி பேசுறாரு அப்படிக்கான காரணம் தான்.
பாரதிதாசன் ஒரு கவிதையில் எழுதுறாரு, உணவு தரு விடுதிதனை கிளப் என வேண்டும் போலும், உயர்ந்த பட்டு துணிக்கடைக்கு சில்க் ஷாப் எனும் பெயர் பலகை தொங்குவதால் போல் சிறப்பு போலும், மணக்க வரும் தென்றலிலா குளிராய் இல்லை, தோப்பில் நிழலாய் இல்லை, தனிப்பரிதான் துன்பம் இது. அணைக்க அவ்வளவு சீக்கிரம் அணைக்க முடியாது பெரிய துன்பம். எத்தனை பேர்ட்ட எங்கடா கத்துறது, இந்த மேடம் மடைய தமிழ் தமிழ் புடிச்சுக்கிடானே. ஆனா அப்பயும் இப்படிதான் இருப்பீங்களா? சோத்துல உப்பு தானே பொறுத்துன்றீங்க அப்படிலாம் கவிதையிலே கேட்கல பின்னாடி. தனிப்பதற்கு அரிது, தனிப்பரிதான் துன்பம் இது, தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை, உணவு தரு விடுதிதனை கிளப் கிளப் என வேண்டும் போலும், உயர்ந்த பட்டு துணிக்கடைக்கு சில்க் ஷாப் எனும் பலகை தொங்குவதால் சிறப்பு போலும். ஜவுளி கடை தான் சொல்றாங்க, இப்பதான் துணிக்கடை போட மாறி போச்சு சரிங்களா. மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை. சார் இதுக்கும் அந்த தென்றலுக்கும் நிழலுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு பாரதிதாசன் எடுத்து இந்த உள்ளுக்குள்ள கோத்து விடுறாரு? இங்க பேசுறது சமூகத்துடைய மொழி பிரச்சனைய அப்படின்னா, ஏன்டா இந்த நாட்டுல என்னடா இல்ல, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் மாதிரி என்ன இல்லை, எல்லாமே இருக்கு. ஆனா ஏன்டா திரும்ப மொழியை கொடுத்து இன்னொருத்தனை கூப்பிட்டு உள்ளுக்குள்ள வச்சுட்டு அவன்கிட்ட அடிமையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற தன்மை தான் இது. இயற்கை சொல்லுவார் இல்ல, இயற்கை இங்க எல்லாத்தையும் கொடுக்குதுன்ற தன்மை சரிங்களா. இந்த இயற்கை தான் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குது வாட சரிங்களா. கொஞ்சம் நிலநடுக்கம் ஆச்சுன்னா உனைய காலத்து நம்ம சாப்பிட முடியாது இருந்துச்சு இல்ல, உள்ள போயிடுவோம். இப்ப இயற்கை தான் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு சித்தாந்தம், வேதாந்தம், புரிஞ்சுக்கணும். அப்ப திடீர்னு இயற்கையை கொடுக்குறாரு. இதெல்லாம் இந்த இப்படி தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ் தான் இல்லை, எல்லாமே இருக்குப்பா அங்க அப்படி சொல்லிட்டு அதே லைன் எடுத்து வந்து இங்கேயும் ஜாயின் பண்றாரு. ஆமா சென்ட்ரல் இருக்கு, தோப்புல நிழல் இருக்கு, எல்லாமே இருக்குது. எது இல்லைன்னா தமிழகத்தினுடைய தமிழ் தெருவுல தமிழ் தான் இல்லை. போறோம் லைனா ஆடுவார் சாதுன்னு சொல்லிட்டு எல்லா கடையும் இங்கிலீஷ்லயே போடுறாங்க. சொற்கள்லாம் வேற வேற மொழி சொற்களா இருக்கு, ஜவுளி கடை மாதிரி வேற வேற சொற்களா இருக்கு. கடைசியில எங்கடா தமிழ் எப்படி வாழும்? ஆட்சி மொழியில அதிகாரத்துல கண்ணு மூடி ஒரு எழுத்து பயன்படுத்தல, படிக்கல, பார்க்கலாம், மொழி எப்படி வாழும்? மொழி வாழ நாம எப்படி வாழ்றது இல்லையா? இந்த கேள்வி. ஆனா ஒரு அரசாங்கம் நினைத்தா ஒரே நாள்ல ஒட்டுமொத்தையும் மாத்த முடியும் சரிங்களா. ஒரு கலைஞர் ஒரு முறை ஆட்சியில தமிழகத்தினுடைய எல்லா பெயர் பலகைகளும் தமிழ்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை போறாரு. அதிகபட்சமா ஒரு மாசம் டைம்ன்றாரு சரிங்களா. ஒரு மாசத்துக்குள்ள எல்லாருமே பேரை மாத்துறாங்க. அட்லீஸ்ட் HOTEL ஹோட்டல்ன்றது அட்லீஸ்ட் ஹிட்டாயில் ஹோட்டல் அப்படின்னு அந்த ஹோட்டல் மொழி மாறலாம் கூட எழுத்தாக மாறுது, தமிழ் எழுத்தாக கண்ணில் பார்க்க முடியுது இல்லைங்களா. ஒரு அதிகாரத்துக்கு அந்த அளவுக்கு பவர் சொல்றேன். அப்ப இந்த பிரச்சனைய எவ்வளவு காலம் பாரதிதாசனுடைய காலகட்டத்துல இருக்கு, அப்பயும் இருக்கு, இப்பயும் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் வெளியே போய் பார்த்தா ஒவ்வொருத்தரும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் தமிழ்நாட்டுல பிறக்கலையா? ஏண்டா உங்க அப்பா இருக்கானே, உங்க அப்பா பிறந்து வளர்ந்தானே, தமிழ்நாட்டு உப்பை தின்றீர் என்றோ கணக்காய தந்தை மாறே. வக்கனையா தமிழ்நாட்டு உப்பு தானே தின்னீங்க, இந்த மண்ணு தானே பிறந்தீங்க, இந்த மண்ணு தண்ணி தானே குடிச்சீங்க, இந்த மண்ணுல விளைஞ்சு தானே தின்றீங்க, இந்த மண்ணு காத்து தானே சுவாசிக்கிறீங்க. அப்புறம் எப்படி அங்க அடகு வச்சு போறீங்க தமிழ? அதுக்கு மட்டும் தமிழ் வேணாவா? மொழி மட்டும் வேணாவா? இந்த மாதிரியான கேள்வி குறித்து கவனிக்கணும் இலக்கியம் சரிங்களா. இந்த வகையிலையும் நம்ம பாரதிதாசனை எப்படி மொழிக்காகவும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் எல்லா நிலையிலையும் பாடல்கள் இயற்றின மகாகவியா பார்க்கிறோம்.
சரி பேசு. சரி, ஏன் இந்த மூன்றாவது நபர் நிகழ்காலகட்டத்துல ஒரு மகாகவியா பேசப்படுபவர் யார் அப்படின்னா, போன மாதம் அண்மையில இருந்த ஒரு முக்கியமான நபர். இப்ப அட்லீஸ்ட் ஒரு திடீர்னு விஜய் இறந்துட்டாரு இல்ல அஜித் இறந்துட்டாருன்னா இந்த செய்தி தொலைக்காட்சிகள் அமைதியா விடுமா? எல்லா மீடியாஸ் பேப்பர் வந்து எல்லா ஒரு நாள் முழுக்க மறுநாள் அடக்கம் பண்ற வரைக்கும் கூட அவருடைய வீட்டையே தான் எல்லா கேமராக்களும் போக்கஸ் பண்ணும் இல்லையா? அப்படி என்ன பெரிய இது வரைக்கும் பலன் கிடைச்சிருக்கு தமிழகத்துக்கு அந்த பெரிய நடிகர்களால? தனிப்பட்ட முறையில் நாம ஏதாவது பயன் இருக்கா? ஏதாவது கட்சி கட்சி ஆரம்பிச்சு கட்சி சேர்ந்ததுதான். அஜித்னால அது கூட இல்லை சரிங்களா? ஆனா உங்களுக்கு எல்லாரும் சேர்த்து பிரச்சனைய மிக முக்கியமான படைப்புகளா எழுதின ஒரு மனுஷன் போன மாசம் இருந்தார். இந்த மீடியாக்கள் அந்த அளவுக்கு வெளியே காட்டல, ஒரு செய்தி தகவலா மட்டும் சொல்லிட்டு போச்சு. இன்னைக்கும் தமிழகத்துல அத்தனை இடங்களையும் அங்கங்க நிறைய அவருக்கு நினைவந்த கூட்டங்களோ அவருடைய விஷயங்களை பேசுறதோ அது மாதிரி ஒரு வழி அனுசரிக்கிறதுன்றது இருந்திருக்கணும். பெருசா அங்கங்க ஒன்றும் பெருசா நடக்கல. ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னா, அவ்வளோ அவர் காலகட்டத்தில் சாதிச்சு வாழ்ந்து சரிங்களா, கிட்டத்தட்ட 90 வயசை கடந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மனுஷன் இறந்து போயிருக்காரு. அவருடைய பருவ வயசுல குறிப்பிட்ட வயசுல நம்ம எல்லாம் டிவினா என்னன்னு கண்மூடி முதல்ல போய் டிவி பொம்மையை பாக்குறப்போ அதுக்குள்ள சரிங்களா பொதிகை டிவியினுடைய ஓடி ஓடி ஒரு செய்தி வாசிக்கக்கூடிய செய்தி வாசிப்பாளரா அவருடைய முகம் அழகா வந்து தெரியும் சரிங்களா. நாங்க குட்டி பையனா இருக்கிற காலகட்டத்திலே உனக்கு எங்க ஊர்ல எல்லாம் தொலைக்காட்சி கூட இல்லை. ஆனா அது மாதிரி காலகட்டத்திலே ஏன்னா அன்னைக்கு தொலைக்காட்சியில ஒரு இது மாதிரி செய்தி வாசிப்பாளரை பாக்குறது என்பது மிகப்பெரிய ஒரு ஹீரோவை பாக்குற மாதிரி. அன்னைக்கு அவர் தான் ஹீரோ, வேற யாரும் கிடையாது. உண்மையிலே எங்களுக்கு வகுப்படுத்த எங்க ஐயா சொல்லுவாரு, அவரு சென்னையில டி நகர்ல ரங்கநாதன் தெரு அன்னைக்கு இருக்கிற அன்னைக்கே ரங்கநாதன் தெரு பெரிய தெரு தான் சரிங்களா. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட ரங்கநாதன் தெருவில் அவர் போனா அந்த கூட்டம் அப்படியே அன்னைக்கு அவருக்கு வழிவிடும், ஒரு ஹீரோ மாதிரி அவரை பார்ப்போம். இன்னும் நிறைய பேருடைய வரலாறு இது மாதிரி முக்கியமான ஆட்கள்லாம் இருக்காங்க. மருதகாசி பத்தி நான் எம்ஃபில் பண்ண சொன்னார். எம்ஜிஆருடைய காலகட்டத்துல சரிங்களா ஹீரோவா நடிச்ச பிறகு எம்ஜிஆருக்கே இல்லாத மதிப்பு, எம்ஜிஆர்கிட்டே இல்லாத கார்லாம் வந்து சரிங்களா அந்த அளவுக்கு மதிப்பும் காரையும் மருதகாசிக்கு திரையுலகம் கொடுத்தது. மருதகாசியோட பேர் நீங்க யாருனே தெரியாது. ஒரு படைப்பாளிக்கு நேரக்கூடிய நிலைமைதான் அதெல்லாம் சரிங்களா. இந்த ஒரு அறிவினத்தனத்துல இருந்து நாமளா கொஞ்சமாவது அட்லீஸ்ட் மாறிக்கலாம். ரொம்ப ஒரு ஹீரோக்கு ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, சினிமாவுக்கு எத்தனை காலகட்டத்தில் தொடர்ச்சியா வாழ வச்சா சினிமா வளர்த்துட்டுமான்னு. சினிமா தான் வாழ்க்கைனா ஒரு நாளைக்கு 10 சினிமா தப்பே இல்லை சரிங்களா. குறும்படங்கள் ஒரு 5 பாரு, பெரிய படங்கள் ஒரு 5 பாரு, பார்த்துட்டு மிகப்பெரிய ஒரு சினிமா துறை சாதிக்கக்கூடிய ஒரு இயக்குனராகவோ தொடர்புடைய ஒரு ஆளோ வளரலாம். அது வாழ்க்கைன்னு ஆயிட்டா சரி, ஆனா வாழ்க்கைக்கு அது பெரிய பயன் கொடுக்காது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நபர். நான் ஒரு 20ஆம் நூற்றாண்டுடைய வரலாற்று பிரச்சனைகள், சமூகத்தில் நடந்த பிரச்சனைகள்லாம் ஆய்வு செய்யறப்போ பாருங்க, ஆய்வு செய்யறப்போ ஒரு 25 கவிஞர்களுடைய மொத்த படைப்புகள் வச்சு ஆய்வு செய்யறேன். அதுல ஒரு 3 நபர் தான் அந்த மனிதர்களுடைய பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சியா குரல் கொடுக்கக்கூடிய, அதிகப்படியா குரல் கொடுக்கக்கூடிய கவிஞர்களா இருந்திருக்காங்க. ஒண்ணு நீங்க பேரை கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, தணிகை செல்வன். 2வது இன்குலாப். இன்னொருத்தர் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர், எல்லா பிரச்சனைகளுக்கும் சரிங்களா கவிதை எழுதிய ஒரு மனிதர் தான் நான் சொல்லக்கூடிய இந்த 3வது மகாகவி. பாரதியாரோடு பக்கத்துல இருந்து பழகி வாழ்க்கை வாழ்ந்தவர் பாரதிதாசன். பாரதிதாசனோடு பக்கத்துல இருந்து வாழ்க்கை வாழ்ந்து பாரதிதாசனோடு 10 ஆண்டுகள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினவர் தான் சரிங்களா நான் சொல்லக்கூடிய ஈரோடு தமிழன்பன் சரிங்களா. மிக முக்கியமான ஆளுமை சார். அவ்வளவு எழுதியிருக்காரா? எழுதியிருக்காரு. ஏன் அதுக்காக மட்டும் அவர் எழுதுனா மகாகவி ஆடுவாரா? பேசிட்டுமா? இந்த அளவுக்கு மனுஷத்தன்மையாவும் வாழ்ந்திருக்காரு சரிங்களா. சின்ன குட்டி பையன்ல இருந்து பெரிய முதலமைச்சர் வரைக்கும் அவர்கிட்ட எப்படி பழகணும், எல்லாருக்கும் ஒரே வேலைதான், வாங்க உங்க தான், வாங்க பாண்டியன் அப்படிதான் கூப்பிடுவார். அப்படி கூப்பிட்டு அந்த தோலை அந்த இத்தனை வயசுல ஒரு 87 வயசுல 90 வயசுல கூட அப்படி அந்த கை தளதளத்த கை வந்து நம்ம மேல வைக்கிறப்போ நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குடா அப்படி அளவுக்கு தோணும். நேர்ல கூட வந்து பார்த்து பழகி இருக்கு நாங்களாம். அதனால அவரை பத்தி அந்த விஷயத்த நம்மளால பேச முடியும். மிக முக்கியமான தமிழினுடைய மிக முக்கியமான கவிஞர். நல்ல தெளிவா தமிழுடைய யாப்பு மரபும் தெரியும் சரிங்களா. இப்போதெல்லாம் பூமி இரவிலேயே இமெயில் பார்த்து விடுகிறது அப்படின்னு நவீனத்தை எழுதவும் தெரியும். பூமிக்கு என்ன நாளைக்கு பொழப்பு அப்படின்னா, இப்பெல்லாம் நைட்லயே பார்த்து இமெயில் பார்த்துட்டு பூமி அப்படின்னு சொல்லிட்டு நவீனத்தன்மையோடு புது கவிதையோடு எழுதக்கூடிய தன்மையும் அது வரைக்கும் சாதிச்ச, மரபுல இருந்து இது வரைக்கும் சாதிச்சவர் தமிழன்பன் சரிங்களா. இந்த 3 பேர்கிட்டயும் ஒரு ஒற்றுமை இருக்கு. இவங்களே ஏன் நம்ம மகாகவின்னு சொல்றோம் அப்படின்னா, 3 பேருமே வந்து ஒரு வீரார்ந்த மரபு இருக்கு.
எதையுமே துணிச்சலா நின்று தைரியமா தூக்கி நான் பேசுவேன், நீ செய்யலாம், அதிகாரமா இருந்தாலும் ஆண்டவனா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பேசக்கூடிய துணிச்சல் தன்மை இந்த 3 பேருடைய கவிதைகளையுமே இருந்திருக்கு. என்ன பாரதிதாசன் கொஞ்சம் மரபுல எழுதுனாங்க, விருத்தம் வெண்பா அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்குள்ள ஆசிரியப்பாக்குள்ள. இவரு அதுலயும் தொட்டு புது கவிதைக்குள்ள வந்துட்டார். சரிங்களா? அவருடைய காலம் திசை திருப்பது, வானம்பாடிகளுடைய காலம்ன்ற மாதிரி நின்று மாறி வராது. புது கவிதையில இருந்தும் திரும்ப அதே பொருள் மாறிடாதுங்க இல்லையா? ரொம்ப முக்கியமானது. தமிழன் கிட்ட யாருமே பார்க்காத ஒரு பார்வை, தனித்துவமான ஒரு பார்வை இருக்கும். எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்த அவரு அணுகவே மாட்டார். சொல்றேன் ஏன் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதே மாதிரி எதை கவிதையை எழுதணும் அப்படின்ற தன்மையும் இருக்கு அவர்கிட்ட. அவர்கிட்ட ஒரு தனித்துவமான விஷயம் எப்பயுமே இருப்பாரு. ஒவ்வொரு விடயத்திலும் சரி, ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருடைய தனித்துவமான அந்த கவிதையில ஒரு தனித்துவம் தெரியும். ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்ப நாமள வாழ்க்கை எப்படி பார்ப்போம்? how many days in the week? இந்த வாரத்துக்கு எத்தனை நாட்கள் அப்படின்னு என்ன சொல்லுவான்? 7 நாட்கள். ஏன் 7 நாட்கள்? 8வது ஒரு நாள் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பாரு. ஏன் 7 சீர் படிக்கிறீங்களா இல்லையா? போன செமஸ்டர் படிச்சீங்களா? 8வது சீர் சிந்தனை வருது இல்ல. அதாவது ஒவ்வொரு விடயத்தையுமே அவருடைய தனித்துவத்தை அவர் காட்டிக்கொண்டே இருப்பார். தனித்துவத்தை காட்டுறதெல்லாம் அறிவாளித்தனம் இல்லை. சரிங்களா? அது உண்மையிலே அறிவார்ந்த தன்மையும் இருக்கும் இல்லைங்களா? சரி, ஒரு தத்துவார்த்த மரபும் அவர்கிட்ட எப்பயுமே இருக்கும். எல்லா விஷயத்துக்குள்ள தலையிட்டாலும் கடைசியில ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை தமிழன்பன் சொல்லிட்டே இருப்பாரு. பாரதியார் எப்படி மேல இலக்கியங்களை படிச்சு அது மாதிரி நம்ம வசன கவிதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்சி இவ்வுலகம் இனியது அப்படின்னா காட்சின்ற மாதிரி ஒரு வசன கவிதை எழுதாரோ, அதே மாதிரி ஒரு கவிதையினுடைய மிகப்பெரிய காரணம் 92 வயசு சாவர அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட சுய நினைவு எழுத முடியாத சூழல் அப்படின்னு போற அளவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அப்பயும் பேஸ்புக்ல முகநூல்ல ஒரு கவிதையை பதிவு போட்டுட்டு தான் வாழ்க்கை வாழ்ந்தாரு. 92 வயதிலும் தமிழன்பன் நேர்த்தியான தேர்ச்சி அடைந்த கருத்தும் சொல்லும் அந்த கவிதைக்குள்ள வந்து நிக்குது தமிழன்பன் கிட்ட. சரிங்களா? ஒரு தத்துவார்த்த மரபுல வாழ்க்கை எப்பவுமே தன்னுடைய கண்ணோட்டத்துல, தனி கண்ணோட்டத்துல பார்த்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான மனுஷனாம இவரை பார்க்கணும். பாரதியார் மாதிரி இவரும் வந்து அங்கிருந்து கசல் கவிதைகளை எடுத்து வந்து தமிழுக்கு அறிமுகப்படுத்துறது, இதெல்லாம் நம்ம கிட்ட பேசணும் வந்த சில நேரம் என்றதால சுருக்கமா முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி அங்கிருந்து லிமரைக்கு அப்படின்னு ஒரு கவிதை வடிவத்தை இங்க உருவாக்கி கொடுக்கறது, ஹைக்கூ வடிவத்தை எடுத்து வந்து கொடுக்கறது. சரிங்களா? இது மாதிரி நிறைய முயற்சிகளை சென்றியோ ஒரு கூடை பழமொன்றியோ இப்படின்னு சொல்லிட்டு தத்துப்பித்துவம் ஜென் கவிதைகளை எடுத்து வந்து உள்ளுக்குள்ளங்க ஜென் தத்துவத்தை தத்துப்பித்துவமா மாத்தி கொடுக்கறன்ற மாதிரி நிறைய எடுத்து வந்து இங்க தமிழுக்குள்ள கொடுக்குறாரு. சரிங்களா? சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம். ஒருத்தனால ஒருத்தனால திரும்ப தொடர்ச்சியா கவிதையே வாழ முடியுமோ, சரிங்களா? கவிதையை வாழ்ந்து தனக்குரிய வடிவத்தை மட்டும் அடையாளத்தை மட்டும் அவர் தேடிக்கல, தமிழை வாழ வச்சிருக்காரு. சரிங்களா? சார் ஐக்கு எங்க இருக்கு? அங்க இருக்கு. சென்ட்ரி எங்க இருக்குது? ஐரோப்பிய கவிதை இலக்கிய வடிவம். ஆனா இங்க சொல்றாரு. சரிங்களா? சென்ட்ரி என்பது ஒண்ணும் இல்ல, நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வடிவமா பார்க்க முடியும். பழமொழி இருக்கு. அந்த பழமொழி ஒரு பழமொழி எடுத்துக்கிட்டு அந்த பழமொழி கூட சென்றி வகை கவிதையை சேர்த்தோம்னா அது மாதிரி ஒரு துணி கொஞ்சம் முடிச்சோம்னா இது பழமொன்றியோ அப்படி சொல்றாரு. நான் கூட என்னுடைய எம்ஏ படிக்கிறப்ப ஒரு கவிதை ஒரு விஷயத்தை அப்படிதான் பார்த்தேன். நம்ம ஹைக்கூன்னு சொல்ற 3 அடியில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? நமக்கு ஏற்கனவே நம்மகிட்ட விடுகதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பெட்டி திறந்தால் கிருஷ்ணன் பிறந்தான், அது என்ன அப்படி சொல்லுவோம். என்னது? வேர்க்கடல் இல்லையா? இது வந்து நம்மளுடைய ஒரு விடுகதை. நான் உங்களை மாதிரி எம்ஏ 1ஆம் ஆண்டு படிக்கிறப்போ நான் எழுதின ஒரு கட்டுரை ஹைக்கூவும் விடுகதையும் அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க, இதுதானே விடுகதை. பெட்டி திறந்தால் கிருஷ்ணன் பிறந்தான், அது என்ன அப்படின்னா வேர்க்கடலை அப்படின்னு எழுதிடுறோம். இப்ப பாருங்க, அந்த அது என்னன்னு இருக்குல்ல, அந்த அது என்ன அந்த கேள்வி குறிய மட்டும் தூக்கி தூர போடுங்க. பெட்டியை திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் வேர்க்கடலை. ஹைக்கூ மாதிரி இருக்கா இல்லையா? உலகத்துக்கே ஒரே நிலா, சரி உலகத்துக்கே ஒரே தோசை நிலா. இந்த உலகமே ஒரே தோசையில சாப்பிட்டு பசியாடனா எவ்வளவு பெரிய கனவு இது இல்லையா? அது ஒரே தோசை நிலா. ஹைக்கூ மாதிரி இருக்குல்ல. ஏன்னா தமிழ் அந்த அளவுக்கு பலம் பொருந்தியது. தமிழ் இல்லாத வகைமைகளே விஷயங்களே கிடையாது. ஆனா என்ன, அது மாதிரி ஒரு இலக்கிய வடிவமா வகையா நம்ம தனிச்சு பிரிச்சு பார்க்கல, எடுத்து பார்க்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே இங்க ஏகப்பட்ட, சரிங்களா, ஏற்கனவே 10 பேர் நாட்டாமை படத்துக்கு இருக்காங்க. ஏன்னா அதுக்கடுத்து தகுதியா இருக்கணும் கூட நாட்டமைச்ச இடத்துல உட்காரதுக்கு இங்க விட மாட்டாங்க. சரிங்களா? தமிழன்பனுக்கு நல்லா கவனிங்க, வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்க அடையாளத்தையும் நமக்கு மனிதர்களுடைய விஷயத்த அக்குள் அடையாளத்தை கூட எழுதுற அளவுக்கு தமிழன்பன் தெரிஞ்சிருந்தது. ஏன் அக்குள் அடையாளம்?
மறைவு பகுதி, நாத்தனாரக்குடி பகுதி. ஏன் அப்ப அங்க எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டதோ விளிம்பு நிலை சமூகமோ அது எல்லாத்தையும் கண்டுக்காத எல்லாத்தையும் கூட தமிழன்பன் தன்னுடைய கவிதையில எடுத்து கொடுக்குறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எதை எழுதணும் அப்படின்னு தமிழன்பனுக்கு ஒரு தெளிவு இருக்கு. சார் நான் ரோஜா எழுதணும் தான், ஆமா எல்லாரும் எழுதுறாங்க, நானும் எழுதுவேன் தான். ஆனா தமிழன்பன் சொல்றாரு, முல்லை பாட மறந்து ரோஜாவை பாடினேன், முல்லை பாட மறந்து ரோஜாவை பாடினேன், இரவு தூங்கவில்லை ஒரே குத்தல்கள். அங்கத துணியோட நக்கல் நையாண்டிமா இவருடைய கவிதைகள் இருக்கும். தமிழனுடைய மிகப்பெரிய பலமே அவருடைய அங்கதம் தான், கிண்டல் பண்ற மாதிரியான தமிழ் எழுதக்கூடிய தன்மை தான். கம்பன் ஒரு படைப்பாளி கவிதை எழுதி உட்காந்துட்டு இருக்கான். கம்பனா இருந்தா கூட சரி, கம்பனுடைய மனைவி என்ன பண்ணிருப்பா, பாரதியுடைய மனைவி செல்லமா என்ன பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை, சின்ன கவிதை தான், ஒரு 10 அடி தான். அந்த கவிதை எப்படிதான் தொடங்குறாரு, பாமாயில் வாங்கி தந்து விட்டு பாட்டை தொடங்குங்கள் என்றால் கம்பன் மனைவி. பாமாயில் வாங்கி தந்து விட்டு, ஏய் உட்காத நீ பாட்டு பொழுது விடிஞ்ச ராத்திரி போய் எல்லா நேரத்தையும் உட்காந்து கவிதை எழுதிட்டு இருப்ப, குடும்ப யாரும் நடத்துறது, கல்யாணம் மட்டும் வந்து கூப்பிட்டு வச்சு என்ன எல்லா வேலையும் என்கிட்ட வாங்குவியா, போய் உன் வேலையை நீ செய்யடான்ற மாதிரி வாழ்க்கை எதார்த்தம் தானாங்க. வெளியில மகாகவியா பெருங்கவியா பேசலாம் இல்லையா, பாமாயில் வாங்கி தந்து விட்டு நீங்க பாட்டை தொடங்குங்கள் என்றால் இது மாதிரி அங்கத துணியோட அதிகப்படியா நிறைய ரொம்ப லைக்கிற மாதிரி கொஞ்சம் சாகிக்கிற மாதிரிலாம் தமிழ் நிறைய கவிதை எழுதியிருப்பார். சரிங்களா, சரி நான் தமிழன்பனை ஒரே ஒரு கவிதை வழியா, இன்னும் அவருடைய விஷயங்கள் நிறைய எடுத்து வந்தேன், ஒரே ஒரு கவிதை வழியா தமிழன்பன் எவ்வளவு முக்கியமான ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சை முடிச்சுக்கான்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த கவிதை வெளியிட்ட அந்த நூலுக்கு பேரு கவின் குரு நூறு. அதாவது தன்னுடைய பேர குழந்தை பேரு கவின். அந்த குழந்தை என்னென்ன சேட்டைகள் விஷயங்களா பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்காக நல்லா கவனிக்கணும். அந்த குழந்தைக்காக அந்த குழந்தையுடைய அசைவுகளை எழுதப்பட்ட 100 குட்டி கவிதைகளுடைய தொகுப்பு தான் கவின் குரு நூறு. குழந்தைகளை பத்தி எழுதக்கூடிய கவிதை. சரிங்களா, அந்த கவிதையை பாருங்க, அதுல ஒரு கவிதை வருது, நான் படிக்கிறேன் கேளுங்க. கீய 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 இடுப்பில் துணி இல்லாத கவின், இடுப்பில் துணி இல்லாத கவின் கீரை விட்டு கொண்டு வந்தான், விலை என்ன என்றதும் சொன்னான் 5 உவா. நம்ம இயல்பா அந்த கவிதையை படிச்சா இவ்வளவு விஷயமா இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த கவிதையை நம்ம கவனிக்க கூட மாட்டோம். சரிங்களா, கீழே வச்சுட்டு அந்த குழந்தை, சரிங்களா, கீரை விட்டு எவ்வளவு விலை என்னன்னு கேட்டோம், 5 உவா வாங்கி கொண்டோம். பசுமை நெஞ்சில் பரப்ப அகனம் கீரையினுடைய உலகம். அந்த குழந்தை கீரை வைக்கக்கூடிய அழகான காட்சி அதை பார்த்த சந்தோஷத்துல கீரை வயல்வெளி ஃபுல்லா கீரை விளைஞ்சிருக்க மாதிரி அந்த பசுமையான மனசுக்குள்ள நினப்பு பரப்பி நிக்குது. அடுத்த நிமிஷம் என்ன பண்றான், அவன் அம்மாவின் தங்க கைவளையலை கழற்றி வயல் வயல் என்று விற்று வந்தான், விலை என்ன என்றதும் சொன்னான் 5 உவா. கீரை வித்து வரான், விலை எவ்வளோன்னு கேட்டோம், 5 உவான்னு சொன்னான். அம்மாவுடைய வளையலை காட்டி வளையல் வயல் வயல் அப்படின்னு சொல்லிட்டு வளையல் சொல்லிட்டு வித்து வருது, விலை என்னன்னு கேட்டா 5 உவான்னு சொல்லுது. தங்கமும் கீரையும் சமமாய் சங்கமமான அவன் உதட்டு 5 உவாய்க்கு விலைபட பிரபஞ்சமே நெஞ்சம் துடித்தது. இந்த வாழ்க்கையுடைய மிகப்பெரிய எவ்வளவு பெரிய வழி தெரியுமா அது? கவிதையில உங்களுக்கு அது மாதிரி புரியுதுங்களா? தங்கமும் கீரையும் சமமாய் சங்கமமான அவன் உதட்டு 5 உவாய்க்கு இந்த பிரபஞ்சமே நெஞ்சத்தை கொடுக்கறதுக்காக துடித்ததுன்னு எழுதுறாரு. ஒரு குழந்தையினுடைய விஷயத்தை பத்தி எழுதக்கூடிய ஒரு சின்ன கவிதை. இந்த கவிதைக்குள்ள உட்கார்ந்து இந்த வாழ்க்கையினுடைய பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனைய எழுதுறாரு இல்லையா? அம்பானி எத்தனை கோடிங்க? 6000 கோடி. சரிங்களா, எத்தனை வயசுங்க? 65 ஒரு 60-65 வயசு தான் ஆகும். 65 வயசு 6000 கோடின்ற. சரிங்களா, இங்க ஒரு 60 லட்சம் சேர்த்திருக்கான, 65 வயசு தான் தாத்தானா? இல்ல, ஏன் உழைக்கல, வாழல சார், இவர் மென்டல்ல சரிங்களா கெத்தா ப்ரொடியூஸ் பண்ணல அவருடைய விஷயங்களை, சரிங்களா பிளான் பண்ணி செய்யல அவருடைய பிசினஸ. அப்படியா? உழைப்பு இருக்கு இல்லையா? நீ இந்த உழைப்புக்கு மண்ணில் உழைச்சனுடைய தாத்தாவுக்கு விவசாயிக்கு சரிங்களா அந்த கீரைக்கு தகுதியான விலையை நீ கொடுத்தா எவ்வளவு கீரை? 5 ரூபாய்க்கு இன்னைக்கு நிலைமையில 5 ரூபாய்க்கு கீரை கேட்டா அவங்க எடுத்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறாங்க. சரிங்களா, ஆனா நாம எவ்வளவு வாங்குறோம்? சிறுகீரை கேட்டா 25 ரூபா 30 ரூபா சொல்றாங்க. அப்ப உண்மையான வேல்யூ எப்படி? எம்ஆர்பி என்ன? சரிங்களா, 25 ரூபாய். அப்ப 25 ரூபாயில 5 ரூபாயில 10 ரூபாய் இடைத்தரகர்கள் அனுபவிக்கலாம். சரிங்களா,
சரிங்களா? 15 ரூபாய் யாருக்கு போனோம்? உழைச்சவனுக்கு போனோம் இல்லையா? 3ல் 2 பாகம் அவனுக்கு போனோம். நான் 30 ரூபா கொடுக்கண்டா கீரை கத்துக்கு, 20 ரூபா உழைச்சவனுக்கு கீரை அறுவடை பண்ணாம விளைய வச்சிருந்தா போனோம், 10 ரூபாய் தான் உனக்கு போகணும். இதுதான் இந்த உலகத்தினுடைய உண்மையான நேதியா இருக்கணும். ஆனா இங்க கீரை வைக்கிறவனுக்கோ விவசாயம் பண்றவனுக்கோ சரிங்களா, சிறு சிறு இந்த உலகம் யாரால இயங்குது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் செய்யறவங்களால தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. இவங்களா இல்லைன்னா இந்த பணக்காரன் வாழ முடியும். அயன் பண்றவன் அயன் பண்ணி கொடுக்கலாம், பணக்காரன் இறங்கி அயன் பண்ண மாட்டான். ஏன்னா அந்த அயன் பண்ற அந்த 1/2 மணி நேரம் சரிங்களா அவனுடைய பிசினஸ் மிகப்பெரிய லாஸ். இந்த பணக்காரோடைய அவங்களுடைய இடத்த வந்து புரிஞ்சாலும் உண்மை, தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா நீ அங்க போனா கூட இஸ்திரி போறவனை மதிக்க தெரியுன்றது அந்த சமூகம் கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு படத்துல தனுஷ் முன்னாடி போவாரு, விவேக் என்ன பண்ணுவாரு, பாக்கெட்ல இருந்து ஏதோ எடுக்கிறப்ப இந்த 1000 ரூபாய் நோட்டு கீழே விழுந்துரும். அவர் எடுக்க மாட்டார். என்னப்பா 1000 ரூபாய் கீழே போட்டாரு, உத்தம புத்திரன்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய் கீழே போட்டாரு அப்படின்னா அதை எடுக்க மாட்டாரு. அப்படின்னா அதுக்கு குனிஞ்சு எடுக்கிற லாஸ் அவருக்கு அந்த நேரத்துல அவருக்கு 1 கோடி ரூபாய் லாஸ் ஆவாங்க அப்படின்னு. என்ன சார் பாயிண்ட் ஆஃப் செகண்ட் 1 கோடி ரூபாய் லாஸ் ஆயிடுதுன்னா பெரிய விஷயங்களை சிந்திக்கக்கூடியவர்கள் யாருமே சின்ன விஷயங்களை பொருட்படுத்த மாட்டார்கள். அப்படித்தான் வாழ்க்கையுடைய தத்துவம் மேன்மை. பணக்காரர்களுடைய வாழ்க்கை ஏன் பணக்காரன் அப்படி இருக்கான்னா இன்னும் காரணம் திமுறில தென்னாவட்டில் எல்லாருமே இருந்தது இல்லை. ஆனா இயல்பையும் சாதாரண நீ அங்க இருந்ததுதான் 1000 ரூபாய் இருந்ததுன்னா பார்த்து ஆசாசியா கொடி பிடிச்சிட்டு மேல போனேன். அப்ப 1000 ரூபாய் மதிப்பு உனக்கு தெரியணும்ன்றதுதான், நீ அந்த மரியாதை கொடுக்கறதுனாலதான் பணக்காரர்கள் மேல இருக்கக்கூடிய பிரச்சனை சரிங்களா. அப்ப சிறு சிறு தொழில்கள் செய்யறவங்களாலதான் இந்த மண் உலகம் இன்னும் பூமி உலகமாவே இயங்கிட்டு இருக்கு. என்ன ஆனா நீங்க நினைக்கிறீங்க தங்கம் விற்கிற பெரிய பெரிய பிசினஸ் பண்றவனா பணக்காரன், அவன் தான் அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தங்கனுடைய ஒரு சவரனுடைய விலை என்னடானா இன்னைக்கு 1 லட்ச ரூபா சொல்ற, ஒரு கீரை கட்டை என்னடானா அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய் கூட வைக்கலாம் ஒரு வாழ்க்கையா இருக்குது. ஏன் எதுல உழைப்பு அதிகம்? பணத்தை முதலீடு போட்டாவே அது பெரிய விஷயமா இருக்குமா? உண்மை எது அப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய இன்னைக்கு ஏற்றத்தாழ்வுகள் ஏன் இருக்கு? எல்லாரும் ஏன் மனம் இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஓரளவு சரிசமத்துக்கு வந்தாவே எல்லாருக்கும் எல்லாருடைய பிரச்சனைகளும் ஓரளவு பூர்த்தி ஆகும் சரிங்களா. நான் ஏன் காலையில வண்டியில வர முடியல அப்படின்னா பைக்ல பிரச்சனை இல்லை. நான் ஏன் பஸ்ல அடிபட்டு வரேன், வந்துட்டு வரேன், கூட்டத்தில் இடிச்சுட்டு வரேன்னா அதனுடைய பிரச்சனை. நான் ஏன் வெயில வரேன், கார்ல வர முடியலன்னா எல்லாத்துக்கும் ஒரு வகையான காரணம் இருக்கும். இந்த எல்லா காரணங்களுக்கும் இந்த சமூகத்தினுடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் தான் பிரச்சனை. அந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை முடிவை தன்னுடைய அந்த குழந்தைக்கு பேர குழந்தைக்கு எழுதக்கூடிய சின்ன கவிதையில தீர்வு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேதாந்தியா தமிழன்பன் இருக்காரு சரிங்களா. இந்த வகையில நம்ம தமிழன்பனை மிக முக்கியமா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பார்வையிட பார்க்கணும். கடைசியால ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, புத்தகங்கள் படிக்கிறோம், நீங்க அந்த வாட்ஸ்அப்லாம் கூட பார்த்திருப்பீங்க. புத்தகத்தை பத்தி மேன்மையா சொல்லக்கூடிய அவரை மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கருத்தை இந்த உலகத்துல எந்த ஒரு அறிவாளியுமே சொல்லல. வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்களா, 10 பறவைகளோடு பழகி நாம் ஒரு பறவை ஆயிட முடியாது இல்லையா? 10 நதிகளோடு கூடவே ஓடினா நாமளும் ஒரு நதி ஆயிட முடியாது. ஆனால் 10 புத்தகங்களோடு வாழ்ந்தால் நீங்க படிச்சா நீங்க 11வது புத்தகமா இருக்கு. அந்த இடத்துல தான் தமிழ் பண்ணிக்கிறார். நீங்களும் ஒரு புத்தகமாவே சொல்ல, நீங்க ஒரு 11வது அடுத்த புத்தகம் நீ தாண்டா. அந்த மாதிரி புத்தகத்தை படிச்சு பாருங்க, உண்மையிலேயே உங்களுக்கு அது இன்னொரு புத்தகத்தை எழுத. எனக்கெல்லாம் ஒண்ணு, நானும் யூஜி படிக்கிற வரைக்கும் அவ்வளவு நாவல் கூட படிச்சது இல்லை. எம்ஏ படிக்கிறப்ப சிலபஸ்ல ஆழி சூழ் உலகு, அதுக்கப்புறம் எரியும் பனிக்காடு, இது மாதிரி சில நாவல்கள் இருந்தது. அதை படிக்கிறப்பதான் நான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நண்பர்களுடைய பிரச்சனைகள்லாம் நாம ஏன் ஒரு நாவலா எழுதக்கூடாது மாதிரி சொல்லிட்டு அங்கதான் நானும் கத்துக்கிட்டேன். அப்ப நூல்களை வாசிக்க படிக்க படிக்கதான் நாமளும் ஒரு படைப்பாளியா அட்லீஸ்ட் ஒரு புரிதலோட தமிழை நல்லா படிச்சு போல்டா பேசக்கூட அந்த அறிவாளியாவது நம்ம புத்தகம் படிக்கிறதால வாழ முடியும் சரிங்களா. கடைசியில தமிழன்பன் எழுதின ஒரு கசல் கவிதை அடியினாலே இந்த தமிழன்பனுடைய இந்த நினைவை இந்த சொற்பொழிவை நான் முடிச்சுக்க விரும்புறேன். நகல் மனிதர்கள் இருப்பார்கள், வாழ்வதில்லை. நகல் மனிதர்கள் இருப்பார்கள், வாழ்வதில்லை. அசல் கவிஞன் தமிழன்பன் இறப்பதில்லை. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்நிகழ்வில் நன்றி கூற வேண்டிய தருணத்தில் வந்துள்ளோம். ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பல்வேறு நிகழ்வுகளில் ஒன்றாக இந்த குற்றாமலை மன்றம் நடந்து கொண்டிருந்தது. இவற்றுக்கு வாய்ப்பு கொடுத்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு முதற்கண் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் நடத்துவதற்கு நமக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்த
தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜே ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியா இன்று மகாகவி மரபில் இன்று பாரதியாருடைய பிறந்த நாள், அவருடைய போற்றும் விதமாக மகாகவி மரபில் வந்த மகாகவி பரம்பரையினரே நமக்கு கண்முன்னே அறிமுகப்படுத்திய முனைவர் சே வீரபாண்டியன் உதவி பேராசிரியர் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாகவும் தமிழ்துறையின் சார்பாகவும் பேராசிரியர்கள் சார்பாகவும்